தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் हम ध्यान के लिए एक वचन लिए हैं 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास की किताब 20வது அதிகாரம் 20வது வசனம் 20वां अध्याय 20वां वचन। அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் கனானிற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் கூறி, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். இந்த இடத்துல நம்ம तकोवा के जंगल की ओर निकल गए और चलते समय यहोशुआ ने खड़े होकर कहा, हे यहूदियों, हे यरूशलेम के निवासियों, मेरी सुनो, अपने परमेश्वर यहोवा पर विश्वास रखो, तब तुम स्थिर रहोगे, उसके नबियों की प्रतीति करो, तब तुम कृतार्थ हो जाओगे। மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் मोआब के पुत्र और अमन के पुत्र அவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கடந்து வருகிறார்கள். ये दोनों योशबात के विरुद्ध झगड़ा करने के लिए आ रहे हैं। அப்போ மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கடந்து வருகிறார்கள். मोआब के पुत्र अमोन के पुत्र दोनों भी योशबात के पुत्र के साथ युद्ध करने के लिए आ रहे हैं। அப்போ அவர்கள் யுத்தத்துக்கு வரும்போது யோசபாத் பயப்படுகிறார். वो लोग जब युद्ध के लिए आ रहे तो योशबात देखकर डर रहा था। இப்போ அவர்களுக்குள்ளே பயம் வந்தபோது अब ये इनके अंदर डर आने के कारण கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்கள். परमेश्वर की ओर देखकर प्रार्थना कर रहे हैं। அப்போ யாசியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். याजिएल नामक भविष्यवक्ता के ऊपर परमेश्वर आकर उतरे। அப்போ அவர் சொல்லுகிறார், वो बोलते हैं, நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேளுங்கள், तुम सब मिलकर पूछिए, நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, तुम लोग उस झुंड को देखकर डरना नहीं, யுத்தம் உங்களுடையது அல்ல, युद्ध तुम्हारा नहीं है, யுத்தம் கர்த்தருடையது, ये युद्ध परमेश्वर का है, அதனால நீங்க பயப்படாதீங்க इसलिए तुम डरो मत। என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ऐसा करके भविष्यवक्ता कहते हैं। இப்போ தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிமித்தம் எல்லாருக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகிறது. भविष्यवक्ता के वाक्य को सुनकर सबके अंदर एक धैर्य आ रहा है। அப்போ யோசபாத் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறது. योशबात ने जो कहा वो इस जगह पर हम पढ़ते हैं, யுத்தம் கர்த்தருடையது, युद्ध परमेश्वर का है, நீங்கள் பயப்படாதீர்கள், तुम डरो मत। அதனால யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி நீங்கள் பயப்படாமல் சும்மா இருக்க கூடாது. इसलिए कि युद्ध परमेश्वर का है, इसके कारण डरकर तुम शांत न रहना। நீங்கள் அதிகாலமே எழுந்திருந்து तुम सवेरे उठकर கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर पर भरोसा रखो, கர்த்தரை नंबुங்கள், परमेश्वर पर विश्वास रखो, அப்பொழுது நிலைப்படுவீர்கள், तब तुम स्थिर रहोगे। அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், उनके नबियों पर प्रीति रखो, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் तब तुम कृतार्थ हो जाओगे। என்று ஜனங்களை பார்த்து சொல்லி ऐसे देखकर लोगों को बोलकर எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். सभी लोग मिलकर परमेश्वर की आराधना स्तुति करते हैं। அவர்கள் பாடி கர்த்தரை துதிக்கும் போது वो गाकर परमेश्वर की स्तुति करते समय எவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தார்களோ, जो लोग योशबात के विरुद्ध आ रहे थे, அதாவது அம்மோனியரும் वो अर्थात अम्मोनियों, மோவாபியரும் मोआबियों, சேயீர் மலை தேசத்தாரு, சேயீர் மலை தேசத்தாரு सेईर पर्वत के மூணு रहने वाले, பேரும் அவர்களுக்குள்ளேயே ஆண்டவர் யுத்தத்தை உண்டாக்குகிறார். उन तीनों के अंदर ही परमेश्वर युद्ध क्रिया करता है। அப்ப அவர்களுக்குள்ளே சண்டை வருது. वो अपने आप ही युद्ध करने लगे। அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு ஓடி போனார்கள். ये लोग तितर बितर होकर भाग गए। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, நாம் கர்த்தரை நம்பி இருப்போமேயானால் हम अगर परमेश्वर पर विश्वास करोगे तो நமக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் हमारे विरुद्ध कितने भी लोग आएंगे तो அந்த யுத்தத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. उस युद्ध को देखकर हमें डरना नहीं है, ஏன்னா கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि युद्ध चलाने वाले परमेश्वर हमारे साथ है। அப்ப யுத்தம் உங்களுடையது அல்ல, युद्ध हमारा नहीं, நீங்கள் சும்மா இருங்கள், तुम शांत रहना, கர்த்தர் உங்கள் யுத்தத்தை பார்த்துக் கொள்ளுவார். परमेश्वर तुम्हारे युद्ध को देख लेगा। அப்ப சும்மா இருக்க கூடாது, अगर हम शांत न रहना है, நாம் பாடி கர்த்தரை துதிக்கணும். हम गीत गाकर परमेश्वर की आराधना करना है। கர்த்தருடையது யுத்தம், परमेश्वर का युद्ध है। யுத்தம் கர்த்தருடையதா இருந்தாலும் युद्ध परमेश्वर का रहने पर भी தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். परमेश्वर के लोगों हम परमेश्वर की गीत गाकर स्तुति करना है। நீங்க அநேகரை பார்க்கும்போது, हम अभी अनेक लोग को देखते समय, உலகத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் போது, इस दुनिया पर अगर काम करते रहते समय, குறிப்பாக சகோதரிமார்கள் महिलाएं विशेष कर
சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அல்லது வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கும் போது घर पर काम करते समय या भोजन बनाते समय அவர் பாடிக்கொண்டே வேலைகளை செய்வார்கள். वो गाना गाते हुए उस काम करते रहते हैं। இது இந்த அனுபவம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ये जो करते हैं वो एक आशीर्वाद भरा काम है। அவர் வேலை செய்தாலும் பாடிக்கொண்டே வேலை செய்கிறார்கள். काम करते समय भी वो गीत गाते हुए काम करते हैं। இது எல்லாருக்கும் முடியாது. ये ऐसा सब लोग नहीं करते। இது ஒரு அபிஷேகம். ये एक अभिषेक है। தேவனுடைய பிள்ளைகள் நம் உலகத்தின் வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலே परमेश्वर को जो हम दुनिया के काम पर रहते समय भी நம் பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தால் हम परमेश्वर के गीत गाते हुए रहेंगे तो கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். परमेश्वर हमारे लिए क्रिया करेगा। அதனால எப்பொழுதும் கர்த்தரை பாடுகிற பாட்டு நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். इसलिए कभी भी परमेश्वर के गीत हमारे मुंह पर रहना चाहिए। அதனால தான் எசேக்கியா சொன்னார், इसलिए एजिकिया ने कहा நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பாடி மகிழ்வேன் என்று சொல்கிறார். मैं परमेश्वर के कलीसिया पर गीत गाकर महिमा करूंगा। அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். परमेश्वर के कलीसिया पर गीत गाकर महिमा करूंगा। அது பாடுகிறது ஒரு விசேஷித்த அபிஷேகம். गीत गाना एक विशेष तरीके का अभिषेक है। அப்ப இந்த காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் இலவசமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். ये जो काम है ये परमेश्वर ने हमें मुफ्त रूप में दिया गया है। நாம் பயப்படாமல் கர்த்தரை பாடி துதியுங்கள். हम बिना डरे परमेश्वर के गीत गाना है। இது மட்டுமல்ல, यही नहीं, அவர் சொல்லுகிறார், वो बोलते हैं நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். तुम परमेश्वर पर विश्वास करो। கர்த்தரை நம்புங்கள். परमेश्वर पर विश्वास करो। கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். परमेश्वर के नबियों पर भरोसा रखो। உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சித்தி பெற வேண்டுமானால், अगर तुम्हारे जीवन पर तुमको स्थिर होना है, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், अगर तुम्हारे जीवन पर तुम्हें आशीर्वाद होना है, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்கிறார். तुम परमेश्वर पर विश्वास करो, ऐसा करके कहा गया है। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் கர்த்தரை நம்ப வேண்டுமானால், परमेश्वर के लोगों परमेश्वर पर भरोसा रखना है तो இப்போ ஒரு மனிதனை குறித்து நீங்கள் இந்த ஆளை நம்புங்கள் என்று சொல்லுவோமேயானால், एक आदमी को देखकर तुम इस पर भरोसा रखो, ऐसा करने पर அந்த ஆள் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் அறியாத வரைக்கும் அவர் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகாது. उस आदमी के ऊपर हम पर वो कैसा है कर विचार करने से पहले हम उस पर भरोसा नहीं रखते। அந்த ஆள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது वो व्यक्ति कैसा है करके हम जान लेंगे तब அந்த ஆள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. उस व्यक्ति के ऊपर हमें एक भरोसा होता है। நம் வீட்டுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வந்தாலே हमारे घर पर काम करने के लिए कोई व्यक्ति आएगा तो அந்த ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வரையிலேயே वो व्यक्ति कैसा है कर जान लेने तक அவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை உண்டாகாது. उनके ऊपर तब तक हमें विश्वास नहीं होता। அப்ப எவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ हम जिसके ऊपर विश्वास रखते हैं அவர்களை நம் வீட்டுக்குள்ளே தாராளமாய் விடுகிறோம். वो लोगों को अपने घर पर हम आराम से छोड़ देते हैं। எல்லாரையும் உள்ள விட முடியாது. सभी लोगों को अंदर नहीं छोड़ते। ஆலயத்துக்கு வேலை செய்வதற்காக अनेகர் வருகிறார்கள். कलीसिया में बहुत सारे लोग काम करने के लिए आते हैं। அப்ப எல்லாரையும் நம்பி நம்ம உள்ள விட முடியாது. सभी लोगों के ऊपर विश्वास कर हम नहीं छोड़ सकते। எவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதோ जिसके ऊपर हमें विश्वास है அவர்களை நாம் நம்ப முடியும். वो लोगों के ऊपर हम भरोसा रखते हैं। ஒரு ஆள் வந்தாரு, சின்ன வேலைக்கு கூப்பிட்டு விட்டுருந்தேன். एक छोटे से काम के लिए एक व्यक्ति को बुलाया था, அவர் வந்திருந்தார். वो आए थे, அவரை நம்பினேன். उनके ऊपर मैंने विश्वास रखा था। ஆனா நம்பினேன், வரும்போதெல்லாம் சாப்பிடுவாரு, கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாரு. जब भी आए थे उनको जो भी देते थे वो लेके खाते थे। ஆனா வந்துட்டு போனாரு. वो आकर गए, நான் அவர் வந்த இடத்துல தான் ஒரு பொருள் வைத்திருந்தேன். मैं यहाँ पर ही एक वस्तु को रखा था। அவர் போன பிறகு தேடி பார்க்கறேன், காணோம். वो यहाँ से जाने के बाद देखा तो वस्तु यहाँ पर नहीं था। இதுவரைக்கும் அந்த பொருளை காணோம். अब तक वो वस्तु नहीं मिला। எவ்வளோ தேடி பார்த்தேன், कितना ही ढूंढ कर देखा, ஒரு இடமும் இல்ல. एक भी जगह पर नहीं मिला। அந்த ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். उस व्यक्ति को मैंने फोन कर पूछा, அவர் சொன்னாரு நான் பார்க்கவே இல்லைன்ட்டாரு. उन्होंने कहा मैंने देखा ही नहीं। அப்போ அவர் தான் திருடிட்டு போயிருப்பாருங்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ள உண்டாயிற்று. वही लेके गए करके मेरे को एक छोटा सा हुआ, मन पर विचार हुआ। அதற்கு பிறகு இதுவரைக்கும் அந்த ஆளை நான் வேலைக்கு கூப்பிடுறது கிடையாது. इसके बाद से वो व्यक्ति को अभी तक मैंने काम के लिए बुलाया नहीं। ஆனா சில நபர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருக்கிறார்கள். कुछ लोग जो है वो भरोसे के पात्र बने हुए हैं। அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறவர்களை நாம் தைரியமாய் நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறோம். जो जिसके ऊपर भरोसे का पात्र है उसे हम अच्छे तरह से उनको घर पर बुलाते हैं। யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், योशेफात अपने लोगों को देखकर कहता है, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். तुम परमेश्वर के ऊपर भरोसा रखो। அப்ப நான் சொல்லலாம், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். मैं कह सकते तुम परमेश्वर पर भरोसा रखो। அப்ப கர்த்தரை நம்ப வேண்டுமானால் अगर परमेश्वर पर विश्वास रखना है तो கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறது. परमेश्वर कौन है कर हमें जानकारी होना चाहिए। கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்குள்ளே உண்டாகும் போது परमेश्वर कौन है कर जानकारी हमारे अंदर होने पर கர்த்தர் மீது நம்பிக்கை நமக்கு உண்டாகும். परमेश्वर के ऊपर एक भरोसा होगा। அப்ப இந்த அறிவு நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ये जानकारी हमारे अंदर होना चाहिए। நம்முடைய
கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் परमेश्वर हमारा परमेश्वर कैसा है कहा जाए तो நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களேயானால் पवित्र शास्त्र में अगर तुम पढ़ोगे என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती का पुस्तक அவருடைய 11வது அதிகாரம் 11 अध्याय அவருடைய 12வது வசனத்தை வாசியுங்கள் 12 वचन पढ़ेंगे என்னாகமம் 11:12 गिनती 11 और 12 நான் ஆணையிட்டிருக்கிற தேசத்துக்கு நீ இவர்களை பாலத்திலே சுமந்து கொண்டு போவது போல மார்பில் அணைத்துக் கொண்டு போயிட்டு நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்புகளித்தேனோ இவர்களை பெற்றது நானோ. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு इनके इनके पिताजी को जो मैं आशीर्वाद करके दिया हुआ देश को நீ இவர்களை ஒரு பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று சொன்னி तू अपने इन लोगों को अपने बच्चे के समान अपने कंधे पर लेकर जाना இப்படி நீ சொல்வதற்கு நான் இவர்களை நான் பெற்றேனா அப்படின்னு கேட்கிறாரு. ऐसे तो बोलने के लिए मैं इन्हें पैदा किया क्या ऐसा करके कहा गया है அப்ப மோச இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ये मूसा से परमेश्वर ने कहा हुआ एक कार्य है இந்த ஜனங்களை எல்லாம் நீ கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போ. ये लोगों को सब तू कानान देश पर लेकर जाना ஜனங்கள் வணங்காக்களுக்கு உள்ள ஜனங்கள் சொன்ன கேட்க மாட்டாங்க. ये लोग जो बोलेंगे वो सुनते नहीं हैं அப்ப ஒரு சொல்லு கேட்காத ஜனங்கள். एक भी बातें नहीं सुनते वैसे लोग ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களை ऐसे लोगों को ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல एक पिता अपने बच्चों को जैसे उठाकर लेके जाता है அந்த பிள்ளைகளை நீ சுமந்து கொண்டு போ. वैसे उस बच्चे लोगों को तू उठाकर लेके जाना அவர்களை நீ அணைத்துக்கொள் उन लोगों को तू गोद में लेना என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसा परमेश्वर कहता है அவன் மோசே கேட்கிறார், मूसा पूछता है நீர் இப்படியெல்லாம் சொல்வதற்கு तुम ऐसे सब बोलने के लिए இந்த ஜனங்களை நான் கற்பம் தரித்தேனோ ये लोगों को क्या मैंने उत्पन्न किया है இவர்களெல்லாம் பெற்றது நானோ इन लोगों को क्या मैंने उत्पन्न किया है என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறார். ऐसा होकर एक चिंता रूप से कहता है அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों நம்முடைய ஆண்டவர் हमारे परमेश्वर நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें गोद लेकर उठाता है தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல் நீ சுமந்து கொண்டு போ அப்படிங்கிற पिताजी कैसे उठाते हैं उस प्रकार उठाकर लेकर जाना करके कहते हैं நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். पर हमारा परमेश्वर हमारे लिए पिता बनकर है அப்ப முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டி पहला हमें ये जान लेना है நம்முடைய ஆண்டவரை நான் நம்புவதற்கு ஆண்டவர் யார்? परमेश्वर पर भरोसा रखने के लिए परमेश्वर कौन है நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमारा पिता है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் ஆனபடினால் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். परमेश्वर के लोगों परमेश्वर हमारा पिता है इसलिए तुम परमेश्वर पर भरोसा रखो தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது पिताजी अपने बच्चे को उठाकर लेके जाते समय அந்த பிள்ளைக்கு எந்த பயமும் இல்லை. उस बच्चे को कोई भी डर नहीं होता அந்த பிள்ளையினுடைய பாசம் முழுவதும் தகப்பன் மீது இருக்கிறது. वो अपने पिता से बहुत प्रेम रखता है அதனால தகப்பன் சுமக்கிறது போல கர்த்தனமே சுமக்கிறார். इसलिए पिता जैसे उठाता है उसी प्रकार परमेश्वर हमें उठाता है ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். परमेश्वर के लोगों परमेश्वर हमारे लिए पिता है தகப்பனாய் இருக்கிறபடினால தோல்ல சுமந்து கொண்டு போகிறார். पिता है इसलिए वो गोद पे उठाकर उठा रहा है ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகும்போது एक पिताजी अपने बच्चे को उठाकर लेके जाते समय அந்த பிள்ளையின் மீது தகப்பனுக்கு பாசம் இருக்கிறது. उस बच्चे को एक अपने पिता के ऊपर प्रेम है அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பனுக்கு பிள்ளையின் மீது அன்பு இருக்கிறது. एक पिता को अपने अपने बच्चे के ऊपर एक प्रेम है அப்ப தகப்பனுக்கு பிள்ளையின் மீது அன்பும் பாசமும் இருக்கிறபடினால பிள்ளையை தூக்கி சுமக்கிறார். पिता को अपने बच्चे के ऊपर प्रेम है इसलिए वो उठाकर चलता है நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம மீது ஒரு அன்பும் ஒரு பாசம் இருக்கிறது. इसलिए वैसे ही परमेश्वर के ऊपर अपने ऊपर एक छोटा सा प्रेम है அதனால தான் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். इसलिए अपने रक्त को उसने क्रूस पर छोड़ा நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமக்கிறவர், हमारा परमेश्वर हमें उठाता है ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவர். परमेश्वर हमें चलाता है ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பயப்படக்கூடாது. इसलिए हम नहीं डरना है இன்னும் ஒருபடி நாம் தாண்டி கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டுமானால் अगर हमें और अधिक बोलना है तो தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும்போது अगर एक पिता के बच्चे पर एक कठिनता आए तो அல்லது அவருடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உத்தரவு கஷ்டம் என்று வந்திருக்குமே ஆனால் अगर अपने बच्चे के ऊपर एक कष्ट आया तो இருதயம் உள்ள தகப்பன் हृदय जो है उनके पिताजी அவர் துடிதுடித்து போவார். वो एक घबरा जाएगा எல்லா தகப்பன்மாரும் அப்படி இருக்கிறது. हर एक पिताजी वैसे नहीं होते சிலர் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். कुछ लोग अपने हृदय को कठिन कर लेते हैं அப்ப சொல்லு பேச்சு கேட்காத ஒரு மகன் जो बात नहीं सुनते हैं वैसे बच्चे அவனுடைய வாழ்க்கையில எது நடந்தால் தகப்பன் கண்டு கொள்ள மாட்டார். उनके जीवन में जो भी होगा उन पर हम ध्यान नहीं देंगे உண்மையிலேயே ஒரு தகப்பனுக்குள்ளே
நல்ல இருதயம் இருக்குமேயானால் अगर सच्चाई से एक पिताजी के अंदर अच्छा हृदय होगा तो அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு ஏதாயிலும் ஒரு கஷ்டம் வரும்போது वो पिताजी अगर बच्चे के ऊपर कोई भी छोटा सा कष्ट आने पर भी தகப்பனுடைய இருதயம் துடித்து போகிறது. उनके हृदय एक घबराहट हो जाता है. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். परमेश्वर के लोगों परमेश्वर हमारे लिए पिता बनकर है. நமக்கு ஏதாயிலும் ஒரு கஷ்டம் என்று சொல்லும்போது हमारे जीवन में थोड़ा सा कष्ट आने पर நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரிதபிக்கிறார். परमेश्वर हमारे लिए घबरा जाता है. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தகப்பனா இருக்கிறபடினால் நீங்கள் பயப்படக்கூடாது. इसलिए परमेश्वर के लोगों परमेश्वर हमारा पिता है इसलिए हमें भरोसा रखना है, डरना नहीं. கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். परमेश्वर पर भरोसा रखो तुम बच जाओगे. கர்த்தரை நம்புவதற்கு கர்த்தர் யார்? परमेश्वर पर भरोसा रखने के लिए परमेश्वर कौन है? கர்த்தர் நமக்கு தகப்பன். परमेश्वर हमारा पिता है. கர்த்தர் நமக்கு தகப்பன். परमेश्वर हमारा पिता है. கர்த்தர் உங்களை சுமப்பார். परमेश्वर तुम्हें उठाएगा. கர்த்தர் உங்களை நடத்துவார். परमेश्वर तुम्हें चलाएगा. கர்த்தர் உங்களுக்காய் பரிதபிப்பார். परमेश्वर तुम्हारे लिए घबराएगा. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தகப்பனாய் இருந்து நடத்துவார். परमेश्वर तुम्हारे लिए पिता बनकर चलाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों ஒரு தகப்பனார் இருந்தார். एक पिताजी था. அந்த தகப்பனாருடைய மகனுக்கு வயது 16. उस पिताजी के बच्चे का उम्र 14 था. 16 வயது நிரம்பின ஒரு வாலிபன் एक 16 साल का उम्र का एक युवक திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் மாட்டிக்கொண்டார். अचानक एक एक्सीडेंट पर वो फंस गया. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது वो एक्सीडेंट होते समय தலையிலே அவருக்கு அடிபட்டபடினாலே उसके सिर पर लगने के कारण அவரால எதையும் முடியாத அளவுக்கு காணப்படுகிறார். उनसे कुछ नहीं हुआ, उस प्रकार वो रह गए. அதனால ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆக்கப்பட்டிருக்கிறது. इसलिए उन्हें अस्पताल में लेके गए. அந்த வாலிப சகோதரன் அவனால எதுவும் செய்ய முடியல. वो युवक जो था उससे कुछ भी नहीं कर पाया. அவருடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. उनके आंखें सब बंद किया हुआ परिस्थिति में थे. தகப்பனார் வேலைக்கு போகும்போதும் ஹாஸ்பிடல்ல போய் பிள்ளை பார்த்து விட்டு போகிறார். पिताजी जब भी काम पे जाते थे उसके पहले अस्पताल में उसके बेटे को देख कर जाते हैं. வேலையில இருந்து வரும்போதும் ஹாஸ்பிடல்ல போய் பிள்ளை பார்த்து விட்டு வருகிறார். काम से आने पर भी बच्चों को देख कर आते थे. தகப்பனுடைய இருதயத்துக்குள்ள வேதனை. उस पिताजी के हृदय पर एक छोटा सी वेदना. ஆனா அந்த வேதனை அவரால் வெளிக்காட்ட முடியாது. उस वेदना को बाहर नहीं दिखा सकते थे. தேவனுடைய பிள்ளைகள் சகோதரிமார்களை பார்க்கணும், சகோதரமார்களுக்கு அடக்கு சக்தி அதிகம். महिलाओं से बढ़कर अपने पुरुष लोग बहुत सारे वेदना को दबा कर रख सकते हैं. சகோதரிமார்கள் சிறு பிரச்சனையை கண்டாலும் ஒரு உடனே அழுது புலம்புகிறார்கள். महिलाएं थोड़ा सा कष्ट देखने पर ही उनके आंखों से आंसू निकलने आ जाती है. சகோதரமார்கள் எல்லாவற்றையும் இருதயத்தில் அடக்கி வைக்கிறார்கள். परंतु पुरुष लोग अपने जो भी कष्ट रहेंगे वो हृदय पर दबा कर रखते हैं. அதனால சகோதரமார்கள் அல்லது உங்கள் புருஷமார்கள் மௌனமா இருக்கிறார்கள் என்று நினைத்து इसलिए पुरुष लोग अगर मौन रूप में रहेंगे तो நீங்க அவர்களுக்கு அதிகமான உபத்திரவத்தை கொடுக்காதீர்கள். तुम उनको अधिक सा कष्ट मत दीजिएगा. அவர்கள் எல்லா உபத்திரவத்தையும் இருதயத்தில் வைத்து சகிக்கிறார்கள். वो लोग सभी कष्टों को अपने हृदय पर रखकर दबाते हैं. இவர் ஒவ்வொரு நாளும் 2 முறை தன் தகப்பனை பிள்ளையை பார்க்க போகிறார். ये पिताजी हर एक दिन 2 बार जाकर अपने बच्चों को देखने जाते हैं. ஆனா இருதயத்துக்குள்ள அவருக்கு வேதனை இருக்கிறது. इसलिए उनके हृदय पे एक छोटा सा वेदना है. இன்னைக்கு अनेक சகோதரிமார்கள் இருதயத்துக்குள்ள ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ये अनेक महिलाओं पर अभी एक छोटा सा कष्ट आएगा तो சாப்பிட மனம் இருக்காது. उनको खाने का मन नहीं करेगा. சாப்பாடு வேண்டாம். खाना नहीं चाहिए. வீட்டுல சோறு பொங்க மனசு இருக்காது. घर पर भोजन पकाने का मन नहीं रहेगा. வேலை செய்ய மனம் இருக்காது. काम करने का मन नहीं रहेगा. அப்படியே படுத்துக் கொள்கிறார்கள். वैसे ही सो जाते हैं. ஏன்னா உள்ளத்துல ஒரு கவலை, क्योंकि उनके मन में एक छोटी चिंता. உள்ளத்துல பாரம் வரும்போது अगर अंदर एक बाहर रहेगा तो எதையும் செய்ய மனம் இல்லாமல் कुछ भी करने का काम मन नहीं रहेगा. அப்படியே படுத்துக் கொள்கிறார்கள். वैसे ही सो जाते हैं. ஆனா சகோதரமார்கள் அப்படி இல்ல. परंतु पुरुष लोग ऐसे नहीं. எவ்வளவு வேதனை இருந்தாலும் कितना भी कष्ट होगा तो भी வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போகத்தான் செய்கிறார்கள். जिसको काम पे जाना है वो काम पे जाता ही है. செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள். जो काम हमें करना है उसे करता ही है. வியாபாரத்துக்கு போகக்கூடியவர்கள் வியாபாரத்துக்கு போகத்தான் செய்கிறார்கள். जो व्यापार पे जाते हैं वो व्यापार पे जाते ही है. சூழ்நிலைகள் வீட்டில் உள்ள நிலைமைகள் அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் परिस्थिति कितना भी कष्ट होने पर भी எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்த வேதனை சகித்துக் கொள்கிறார்கள். सभी को अपने हृदय पर रखकर दबा लेते हैं. இந்த தகப்பன் தன் மகனை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு வேதனை. वो पिताजी अपने बेटे को देखते समय उनके मन में इतना सारे कष्ट. ஆனா ஒழுங்கா வேலைக்கு போறாரு. परंतु सभी सही तरीके से काम पर जाते थे. போகும்போதும் தன் மகனை பார்க்கிறார். जाते समय भी अपने पुत्र को देखते हैं. வரும்போதும் தன் மகனை பார்த்து விட்டு திரும்புகிறார். आते समय भी अपने पुत्र को देखकर घर पर आते हैं. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிவிட்டது. लगभग 6 महीने हो चुके थे. 6 மாதங்கள் ஆகியும் தன் குமாரன் கண் திறக்கவில்லை. 6 महीना हो गया अपना पुत्र उसका आंख खोला ही नहीं. இந்த 6 மாதமோடு இருதயத்திலே கவலையை அடக்கி வைத்துக் கொண்டு ये 6 महीना भी अपने हृदय पे कष्ट को दबाकर எல்லா நாளும்
மகனை பார்த்து விட்டு வரும்போது रोज जाकर अपने पुत्र को देखते समय மகனை பார்த்து சொல்லுவார், अपने पुत्र को देखकर कहते हैं, நீ படுத்துக்க, நான் நாளைக்கு வர்றேன். तू सो जा, मैं कल आऊंगा। ஏன்னா அந்த பையனுக்கு எதுவும் செய்ய முடியல, क्योंकि वो लड़का कुछ भी नहीं कर सकता था, அவன் படுத்த படுக்கையில இருக்கிறான். वो ऐसे सोया ही पड़ा था। நீ படுத்துக்க, நான் நாளைக்கு வர்றேன். तू सो जा, मैं कल आऊंगा। டெய்லி இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறார். रोज यही शब्द कहकर जाता था। ஒரு நாள் வருகிறார், एक दिन आया, மகனை பார்க்கிறார், अपने बच्चे को देखकर மகன் அப்படியே படுத்திருக்கிறார். वो वैसे ही सोया हुआ था। மனம் ரொம்ப வேதனை, उसके हृदय पे बहुत सारी कठिनाइयां, பையனுக்கு இவ்வளவு ஒரு சோதனை, अपने बच्चों को इतनी बड़ी कष्ट। பையனை பார்த்து விட்டு தூரம் நவுழுகிறார். परमेश्वर बच्चों को देखकर दूर होता है। கொஞ்சம் தூரம் போன போது कुछ दूर जाते ही திரும்பவும் தன் மகனை திருப்பி பார்க்கிறார். फिर से मुड़कर अपने पुत्र को देखता है, திரும்பி பார்க்கிறார். मुड़कर देखता है। அவரால் வேதனை தாங்க முடியவில்லை. उनके हृदय पे कष्ट को वो सह नहीं पा रहा है। அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தார். उसी जगह पर वो नीचे गिर गया। விழுந்தார் என்று சொல்லி ஓடி போய் பார்த்தால் गिर गया करके जाकर देखा तो தகப்பனுடைய உயிர் போயிட்டு, अपने पिताजी का जान निकल गया, உயிர் போயிட்டு. उनका जान निकल गया है। பிள்ளை பார்க்கிறார், और उन्हें देख रहे हैं, மகன் பார்க்கிறான். और उनका पुत्र देखता है। இவ்வளவு நாள் படுத்த படைக்கல அசைவில்லாது இருந்த மகன் इतना दिन जो वो देख नहीं पा रहा था, कुछ नहीं कर पा रहा था, वो पुत्र தன் கண்ணதிலேயே தன் தகப்பன் மரித்து போனதை பார்த்தபோது उनके आंख के सामने उनके पिताजी का मौत होना देखकर அவன் தன்னையும் அறியாமல் சத்தமிடுகிறான், அப்பா என்று. वो उसको जाने बिना ही वो पिताजी कर चिल्लाया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, இயேசு மரித்ததினாலே यीशु जब मृत्यु हुआ, காணாத கண்கள் எல்லாம் காண்கிறது. जो नहीं देखे वो सभी लोग देखे। இயேசு நமக்கு தகப்பன், परमेश्वर हमारा पिता है, கர்த்தர் நமக்கு தகப்பன். यीशु हमारा पिता है। ஒரு தகப்பன் தன் கண் முன்னாடி இறந்து போனதை பார்த்த மகன், और पिता उनके आंखों के सामने मृत्यु हुआ देखा हुआ पुत्र, 6 மாதமா எந்த அசைவும் இல்லாதிருந்த மகன், 6 महीने से कुछ नहीं कर पाया वो पुत्र, தன் தகப்பன் தன் கண் முன்னாடி மரித்ததை பார்த்தபோது अपना पिता उसके आंखों के सामने मृत्यु हुआ तब அவனுடைய வாய் தானாகவே திறக்கிறது. उसका मुंह अचानक से खुल गया। அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், அப்பா என்று. वो चिल्लाकर बोलता है, पिताजी। ஆனா தகப்பனத்துல பேசுவதற்கு தகப்பனுக்குள்ள உயிர் இல்ல. पिताजी से बात करने के लिए पिताजी के अंदर जान नहीं है। இயேசு மரித்ததினால் यीशु मृत्यु हुआ इसलिए தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகருடைய வாயை கத்த திறக்கிறார். इसलिए परमेश्वर अपना मुंह सभी लोग का खोला है। இயேசு சொன்னார், यीशु ने कहा, முழங்கால்கள் யாவும் முடங்கி, घुटना सभी घुटना चाहिए, நாவு யாவும் என்ன அறிக்கை பண்ணு. मेरा तुम्हारा मुंह कौन है कर बोलना है। எல்லாருடைய நாவும் என்னை அறிக்கை பண்ணு. सभी लोगों का मुंह मेरी बातें बोलेगी। எனக்கு முன்பாக முடங்காதிருக்கிற முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கு. तुम मेरे सामने जो जिसके भी घुटने से सभी घुटने मेरे सामने झुकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகருடைய வாய் கர்த்தருடைய சமூகத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के सामने अनेक लोगों का मुंह बंद हुआ है। இயேசு நமக்காக மரித்தார் என்பதை நீங்கள் தியானிப்பீர்களேயானால், यीशु हमारे लिए मरा, अगर ये हम ध्यान करेंगे, திறக்க முடியாதபடிக்கு இருக்கிற வாய் தானாகவே திறக்கு. जो नहीं खुला हुआ मुंह है वो भी अचानक से खुल जाएगा। தேவனுடைய சமூகத்தில் காண முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்க கண்கள், जिसके परमेश्वर के सम्मुख में जिसका आंखें नहीं दिख रहा है वो आंखें, இயேசுவின் மரணத்தை நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். परमेश्वर की मृत्यु का आप ध्यान करोगे तो तुम्हारे आंखें खोल दिया जाएंगे। அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு கர்த்தர் யார்? परमेश्वर पर भरोसा रखने के लिए परमेश्वर कौन है? நமக்காக தன் ஜீவனை கொடுத்த தகப்பன் அவர். हमारे लिए उनका जीवन दिया हुआ पिताजी है वो। நம்மை தோள் மேல் சுமந்து செல்கிற தகப்பன் அவர். हमें गोद पर लेकर उठा कर लेके जाने वाले पिताजी है वो। நம்மை தம்முடைய மார்போடு சேர்த்து கொள்கிற தகப்பன் அவர். हमारे गोद में उठाकर लेके जाने वाले पिताजी है वो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தகப்பனாய் இருக்கிறபடியினால் परमेश्वर हम हर एक के लिए पिताजी है, इसलिए நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். तुम लोग परमेश्वर पर विश्वास करना है। நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். तुम परमेश्वर पर विश्वास करना है। அல்லேலூயா, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, तुम सभी लोग मुंह खोलकर बोलिए, கர்த்தர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறபடினால் நான் அவரை நம்புவேன். परमेश्वर तुम मेरे पिता हो, इसलिए तुम पर मैं भरोसा रखता हूँ। எல்லாரும் தமிழ்ல சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறபடினால் நான் கர்த்தரை நம்புவேன். हिंदी சொல்லு, परमेश्वर हमारा पिता है, इसलिए मैं परमेश्वर पर भरोसा रखता हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நமக்கு தகப்பன்.
परमेश्वर हमारा पिता है। அப்ப கர்த்தர் நமக்கு தகப்பனா இருக்கிறபடினால நீங்கள் கர்த்தரை நம்புங்க. परमेश्वर हमारा पिता है, इसलिए तुम परमेश्वर पर भरोसा रखो। தைரியமாய் சொல்ல முடியும். हम युवा बांधकर बोल सकते हैं। நான் தைரியமாய் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்பணும். हम जो युवा बांधकर बोलते हैं उस वाक्य को तुमने जानना है। கர்த்தர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், நீங்கள் கர்த்தரை நம்புங்க. परमेश्वर हमारा पिता है, इसलिए परमेश्वर पर भरोसा रखो। நீங்கள் கர்த்தரை நம்பினால் பிழைப்பீர்கள். तुम परमेश्वर पर भरोसा रखोगे तो तुम बच जाओगे, அதனால கர்த்தரை நம்புங்க. इसलिए परमेश्वर पर भरोसा रखो। கர்த்தர் யார் நமக்கு? परमेश्वर कौन है हमारे लिए? ஆண்டவருடைய பிள்ளைகள். अब परमेश्वर के लोगों நாம் வேதத்தை வாசிப்போமேயானால் हम बाइबल में पढ़ेंगे तो நாம் ஏசாயா 66வது அதிகாரம் ऐसाया के 66वां अध्याय அந்த 13வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் उसके 13 वचन को पढ़ेंगे तो ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जैसे अपने माता एक को बच्चे को संभालती है उसी प्रकार तुम्हें संभालूंगा। அப்போ கர்த்தர் நமக்கு தாயா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए माता बनकर அவர் है। சொல்கிறார் ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். वो कहते हैं कि माता एक भरोसा कैसे करते है उसी प्रकार में परमेश्वर भरोसा रखेगा। ஒரு தாய் உங்களை தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். एक माता जी कैसे पुत्र को संभालती है उसी प्रकार मैं तुम्हें संभालूंगा। அப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு தாயா இருக்கிறார். इसलिए परमेश्वर हमारे लिए एक माता बनकर है। அப்ப தாய் நம்மை தேற்றுகிறவர்கள். माता जो हमारे संभालती है, ஒரு தாய் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்கள். एक माँ कैसे हमें संभालती है। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நமக்கு ஒரு தாயாக எண்ணிக்கொள்ள வேண்டும். परमेश्वर को हमें एक माता समझकर रहना है। பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். हम बच्चों को बड़ा करते हैं, குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம வளர்க்கிறோம். कुछ उम्र तक हम उन्हें बढ़ाते हैं, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம். उसके बाद बच्चों को विवाह करके छोड़ते हैं। பிள்ளைகள் திருமணம் செய்து மாமியார் வீட்டுக்கு கடந்து போகும்போது विवाह होकर वह अपने अतः के घर पर जाते समय அங்கே வியாதிப்படுவார்களேயானால், अगर वहाँ पर वह कुछ बीमार होते हैं, அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குமேயானால், वहाँ पे कोई कष्ट होता है, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலே वो परमेश्वर के लोग रहने पर भी அவர்கள் சொல்லுகிறார்கள், वो लोग कहते हैं நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். मैं अपने माँ के घर पर जाकर कुछ दिन रह के आती हूँ, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். मैं अपने माँ के घर पर जाके आती हूँ। அம்மா வீட்டுக்கு போகும்போது மனசுல ஒரு ஆறுதல் உண்டாகிறது. एक माँ के घर पर जाते समय मन में एक अच्छीपन, பலவீனப்படும் போது हम जब भी निर्बलता होते हैं, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். मैं अपने माँ के घर पर जाके आता हूँ। அம்மா கவனிக்கிறது போல யாரும் கவனிக்க முடியாது. माँ जैसे देखती है उस प्रकार कोई भी नहीं देख सकता। தாய்க்கு தன் பிள்ளை மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது. माँ के अंदर वो अपने बच्चे के ऊपर इतना ही प्रेम रहता है। அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளையை கல்யாணம் முடித்து கொடுத்தாலும் परमेश्वर के लोग एक बच्चे को अगर विवाह कर छोड़ते समय भी அதுக்கு மனசுக்குள்ள இருக்கிற நினைப்பு எங்க அம்மா வீட்டுக்கு போனா எனக்கு சுகம் கிடைக்கும். उनके मन में एक बात होती है कि मेरे घर पर जाऊंगी तो माँ के घर पर जाऊंगी तो मुझे चंगाई मिलेगा। அது உலக பிரகாரமான பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, दुनियादारी के बच्चे रहने पर भी या फिर परमेश्वर के बच्चे रहने पर भी அவருடைய உள்ளத்துல ஒரு நினைப்பு, उनके मन में एक विचार होता है, அம்மா வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். माँ के घर पे जाऊंगा फिर मैं चंगाई पाऊंगा। அம்மா வீட்டுக்கு போனா அம்மா என்ன கவனிப்பார்கள். माँ के घर पे जाऊंगा तो माँ मुझे संभाल लेगी। அம்மா கவனிக்கிறது போல என்ன யாரும் கவனிக்க முடியாது. माँ जैसी संभालती है उसी प्रकार कोई भी नहीं संभाल सकता। இந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் தாய் மீது உண்டாகிறது. ऐसा एक भरोसा उनके माँ के ऊपर होता है। காரணம் என்னவென்றால் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறாள். क्योंकि माता जी अपने बच्चे को संभालती है। ஒரு தாய் தன் பிள்ளையை விசாரிக்கிறாள். एक माँ अपने बच्चे से पूछताछ करती है। தேவனுடைய பிள்ளைகளுடைய தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். जिस प्रकार माता जी तुझे संभालती है उसी प्रकार मैं तुझे संभालूंगा। என்னதான் இருந்தாலே कुछ भी होने पर भी ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல யாரும் நேசிக்க முடியாது. एक माँ अपने बच्चे से प्रेम करती है उसी प्रकार कोई और प्रेम नहीं कर सकता। ஆனா சகோதரமார்கள் அப்படி சொல்ல முடியாது. परंतु पुरुष लोग ऐसा नहीं बोल सकते। சகோதரமார்கள் திருமணம் ஆகும் வரைக்கும் தாயாருடைய பாசம் இருக்கிறது. पर पुरुष लोगों को जब तक विवाह नहीं होता तब तक माँ का प्रेम रहता है। இன்னைக்கு अनेகர் சகோதரமார்கள் அம்மாவுக்கு பிரியமா எவ்வளவு நடந்தாலும் अभी कितने भी माँ से प्रेम रखकर चलने पर भी திருமணம் என்று ஒன்று வரும்போது विवाह बोलते समय அவங்க அம்மாவுடைய அன்பு குறைந்து போகிறது. उनको माँ के जो प्रेम है वो कम हो जाता है। அந்த தாயுடைய அன்பு குறைந்து போகிறது. माँ का जो प्रेम है वो कम हो जाता है। அது வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு ரகசியம். वो पवित्र शास्त्र में लिखा हुआ एक बात है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में ऐसे पढ़ा लिखा है, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு इसके कारण पुरुष अपने माँ पिता को छोड़कर தன் மனைவியோட இணைந்திருப்பார். अपने पति से मिला हुआ रहेगा। ஆண்டுடைய பிள்ளைகள்
பெண் பிள்ளைகளுக்கு தாய் கடைசி வரைக்கும் ஒரு ஆறுதலும் தேர்தலுமா இருக்கிறார்கள். परंतु लड़कियों को माताजी आखिरी तक उनके लिए संभालने वाले रहते हैं. ஆனால் பிள்ளை சகோதரமார்கள் परंतु पुरुष लोग அவர்கள் எவ்வளவு அன்பா இருந்தாலும் वो कितना भी प्रेम से रहेंगे तो भी திருமணமாகும் போது அந்த தாயாருடைய அன்பு குறைந்து போகிறது. विवाह होने के बाद वो माँ का जो प्रेम रहता है वो कम हो जाता है. தாயாருடைய அன்பு குறைந்து போகிறது. माँ का प्रेम कम हो जाता है. அப்ப வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं அப்படிப்பட்டவர்களுக்கு தாயினுடைய அன்பு குறைந்து போகும்போது वैसे लोगों को जो माँ का प्रेम कम होने पर அவளுடைய மனைவி அவளுக்கு ஆறுதலாய் உண்டாகிறாய். वो उनकी पत्नी उनके लिए भरोसामंद बनती है. தாயின் அன்பு குறையும் போது माँ का प्रेम कम होने पर மனைவியினுடைய ஆறுதல் அவர்களுக்கு உண்டாயிருக்கனே. पत्नी का प्रेम उनको मिलता है. தாயை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் ஈசாக்கு. माँ के विरुद्ध उनके आंसू बहाता रहा इसहाक. தாய் சாரால் மரித்து போனாய். उनकी माताजी सारा मर गई. தாய் மரித்து போன போது माँ मरने के बाद அந்த தாயினுடைய துக்கம் ஈசாக்குடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. उनकी माँ की मृत्यु के बाद का जो चिंता था वो ईसा के अंदर था. அவன் ஒரு புருஷனாய் இருந்தபடியினால் वो एक पुरुष होने के कारण தன் துக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. वो अपने दुख को बाहर नहीं दिखाया. வேதத்தில் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में अंतिम में लिखा गया है அவன் சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படி வனாந்தரத்துக்கு போகிறான். वो शाम के समय पर ध्यान करने के लिए वाटिका पर गया. தாயை இழந்து போன துக்கம் உள்ளத்தில் இருந்தாலே माँ की मृत्यु होने का दुख उसके हृदय पर होने पर भी அவன் தியானம் பண்ணுகிற காரியத்தில் அவன் குறைவுபடவில்லை. वो ध्यान करने के कार्य पर वो कमी नहीं किया. அவன் தியானம் பண்ணும் வேளையில वो ध्यान करते समय அங்கே தூரத்திலே ரெபெக்காள் வந்து கொண்டிருக்கிறாள். वहाँ दूर से रेबेका आ रही थी. ரெபெக்காளை பார்த்தபோது रेबेका को देखते समय எலியேசர் ரெபெக்காளை கொண்டு ஈசாக்கிடத்தில் ஒப்படைக்கிறார். एलिएजर रेबेका को उसके हाथों पर सौंपता है. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं ஈசாக்கு ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு தன் கூடாரத்துக்குள்ளே போனான். ईसाक ने रेबेका को लेकर अपने तंबू पर गया. ரெபெக்காள் உள்ளே வந்தபோது रेबेका अंदर आते समय ஈசாக்கு தன் தாய்க்காக வைத்திருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ईसाक अपने मन में जो माँ के विरुद्ध दुख रखा था उससे वो अच्छी तरह हुआ. அப்போ பெண் பிள்ளைகள் इसलिए लड़की लोग எவ்வளவு திருமணம் செய்து கொடுத்து இருந்தாலும் कितना ही उनका विवाह होने पर भी அவர்கள் கடைசி வரைக்கும் தாயின் அன்பை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். अंतिम तक वो अपने माँ के प्रेम पर भरोसा रखते हैं. தாய் கவனிக்கிறது போல யாரும் கவனிக்க முடியாது. अपने माता जी जैसे भरोसा रखते हैं उस प्रकार कोई भी संभाल नहीं सकता. தாய் அவர்களை விசாரிக்கிறது போல அவர்களை யாரும் விசாரிக்க முடியாது. माँ जैसे पूछताछ करती है उसी प्रकार और कोई पूछताछ नहीं कर सकता. தாயுடைய அன்பு வித்தியாசமானது. माँ का प्रेम एक अधिक अलग रहता है. ஆனா சகோதரமார்களுக்கு திருமணம் வரைக்கும் தான் தாயின் அன்பு. परंतु पुरुष लोगों को विवाह होने तक ही माँ का प्रेम, அதற்கு பிறகு மனைவி அவளுக்கு ஆறுதல். उसके बाद उनकी पत्नी ही उनके लिए सहायता. தேவனுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोगों உங்கள் மனைவிகள் तुम्हारे पत्नी உங்களுக்கு ஆறுதலை தருகிறவர்களா இருக்கிறார்கள். तुम्हारे सहायता रूप रहते हैं. சகோதரிமார்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். महिला लोग अच्छी तरह से जान लेना, திருமணம் முடியும் போது विवाह होने के बाद உங்களுக்கு உங்கள் தாயினுடைய அன்பு நீடிக்கிறது. तुम्हारे माँ का प्रेम तुम्हारे लिए कम होता है. ஆனால் உங்கள் புருஷனுக்கு தாயின் அன்பு குறைகிறது. तुम्हारे पुरुष पति का माँ का प्रेम कम होता है. அவருக்கு தாயின் அன்பு குறைவுபடும் போது उनके लिए माँ का प्रेम कम होने पर அது இருதயத்தில் அவருக்கு ஒரு துக்கத்தை உண்டாக்குகிறது. उनके हृदय पे एक दुख हो जाता है. அவருடைய இருதயத்தில் அது ஒரு வேதனையா இருக்கிறது. उनके हृदय पर एक दुख होता है. ஆனா புருஷன்மார்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். पुरुष लोग बाहर नहीं दिखाते. தேவனுடைய பிள்ளைகள் புருஷனுக்கு ஆதரவா இருக்கணும். परमेश्वर लोगों पुरुषों पर तुम भरोसा मंग रहना. நீங்கள் உங்கள் புருஷனுக்கு துக்கத்தை மாற்றி அவளுக்கு ஆறுதல் கொடுக்க ஸ்திரீகளா இருக்க வேண்டும். अगर तुम उन्हें दुख को मिटाकर तुम्हें उन्हें सहायता रूप में रहना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம். परमेश्वर को हम कैसे हैं हमें उसे जांच लेना है. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். जिस प्रकार माता जी संभालती है उसी प्रकार मैं तुझे संभालूंगा. நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒரு தகப்பனா இருக்கிறார். परमेश्वर हमारा पिता है. கர்த்தர் நமக்கு ஒரு தாயா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक माँ बनकर है. அப்ப தாயா இருக்கிற கர்த்தர் நம்மை தேற்றுகிறவர். माँ बनकर रहने वाला परमेश्वर हमें संभालता है. கர்த்தர் நம்மை ஆற்றுகிறவர். परमेश्वर हमें संभालता है. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों கர்த்தர் நமக்கு ஒரு தாயா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए माँ बनकर है. கர்த்தர் நமக்கு ஒரு தாயா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए माँ बनकर है. உலக பிரகாரமான தாயினுடைய அன்பு திருமணத்துக்கு பிறகு குறைந்து போகிறது சகோதரமார்களுக்கு. दुनिया के रहने वाले लोगों के माँ का प्रेम विवाह के बाद पुरुषों के लिए कम हो जाता है. உலக பிரகாரமான
சகோதரிமார்களுக்கு தாயின் அன்பு நீடிக்கிறது. दुनिया भर में परमेश्वर महिलाओं पर माँ का प्रेम और रहता ही है. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலேயே हर एक परिस्थिति पर भी சகோதரிமார்கள் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். महिलाएं तुम परमेश्वर को आराधना करना, आराधना की स्तुति करना है. அதே சமயத்திலே உங்கள் புருஷனுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்கிறவங்களா இருக்கணும். उसी प्रकार तुम अपने पुरुषों को भी सहायता करना है. அவருடைய இருதயத்துல வேதனை அடக்கி வைத்திருக்கிறார்கள். वो लोग अपने हृदय पर अपने दुखों को दबा कर रखे हैं. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. वो तुम्हारे पास बोलेंगे नहीं. ஆபிரகாம் தன் இருதயத்துல வேதனை அடக்கி வைத்திருக்கிறார். अब्राहम अपने हृदय पर कष्टों को दबा कर रखा था. ஆபிரகாம் தன் சாராள் மீது அவ்வளவு உயிரை வச்சிருக்கிறார். अब्राहम अपने सारा के ऊपर उतना ही प्रेम रखा था. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தன் மனைவியாகிய சாராள் மரித்த போது अपने पत्नी सारा मरने के बाद ஆபிரகாம் அழுது புலம்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अब्राहम अब रोकर चिल्लाने लगा. மனைவி மீது அன்பு வைத்துக்கிறேன் என்று சொல்லிட்டாரு. पत्नी के ऊपर प्रेम रख करके बोलकर रोने लगा. அவர் தன் இருதயத்தில் வைத்திருக்கிற அன்பு அவருக்கு தான் தெரியும். वो अपने हृदय पे जो प्रेम रखा था वो उसे वही जानता है. அவர் மரித்த போது அழுது புலம்புகிறார். वो मरने के बाद वो रोने लगा. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். परमेश्वर के लोग हम अपने आप को जांच कर देखेंगे. சகோதரர்கள் அதிகமாக அழமாட்டார்கள். पुरुष लोग अधिक सा रोते नहीं हैं. எல்லா வேதனை உள்ளத்துல அடக்கி வைத்திருக்கிறார்கள். हर एक दुख को अपने मन में रखे हुए रहते हैं. சகோதரிமார்கள் புருஷனுக்கு ஆதரவா இருக்கணும். महिला लोग परमेश्वर पुरुषों के ऊपर एक आदरमान रहना है. சகோதரிமார்கள் புருஷனுக்கு நீங்கள் ஆறுதலா இருக்கணும். महिला लोग तुम पुरुषों के ऊपर एक आदरमान रहना है. அவர்களை வேதனைப்படுத்த கூடாது. उनको तुम दुख नहीं देना है. ஏற்கனவே பலவிதமான வேதனைகளை அவர் உள்ளத்துல அடக்கி வைத்திருக்கிறார். पहले से बहुत सारे दुखों को अपने हृदय पर दबा कर रखे हैं. தாயின் அன்பு குறைந்து போகிறது. माँ का प्रेम कम हो जाता है. இவ்வளவு வேதனையின் மத்தியிலே அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். इतने कष्ट के बीच पर भी परमेश्वर के पीछा करते हैं. சகோதரிமார்கள் புருஷனை வேதனைப்படுத்த கூடாது. महिला लोग अपने पुरुषों पर कोई दुख नहीं देना. நீங்கள் புருஷனை வேதனைப்படுத்தினால் तो अपने पुरुषों को अगर दुख दोगे, அவர்கள் எப்படி தங்கள் தாயை நினைத்து பார்ப்பார்கள். वह कैसे भी वो अपने माता जी को वो स्मरण कर कर ஏன்னா देखेंगे. திருமணம் முடிவு வரைக்கும் அம்மா அவர்களுக்கு ஆதரவா இருந்தார்கள். क्योंकि विवाह के पहले अपने माता जी तो उनके प्रेम रखते ही थे ना. தாயை நினைத்து பார்க்கிறார்கள். माँ को देख स्मरण करते हैं. தாயை நினைத்து பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வேதனை உண்டாகிறது. माँ को स्मरण करते देखते समय उनके हृदय पर एक दुख आ जाता है. அப்ப எல்லா சகோதரனாய் பிறந்தவர்களுக்கும் சகோதரிகளாய் பிறந்தவர்களுக்கு जो भी पुरुष जन्मा है, जो भी महिलाएं जन्मा है, தாயின் பாசம் இருக்கிறது. माँ का प्रेम है. தாய் பாசம் இல்லாமல் எந்த மனுஷனும் இல்ல, மனுஷியும் இல்ல. माँ का प्रेम ऐसा कोई नहीं है जो कि माँ का प्रेम नहीं है. இயேசு நமக்கு தாயா இருக்கிறார். इसलिए परमेश्वर हमारे लिए माँ बनकर है. கர்த்தர் நமக்கு தாயா இருக்கிறபடியினால் परमेश्वर हमारा माँ बनकर है. इसलिए நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். तुम परमेश्वर पर भरोसा रखना है. நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். तुम परमेश्वर पर विश्वास रखना है. இயேசு சிலுவையில மரித்ததினால் यीशु क्रूस पर मरने के कारण திறக்காத வாய் திறக்கிறது. जो मुंह नहीं खुला था वो खुलता है. காணாத கண்கள் காண்கிறது. जो नहीं देख रहे थे वो आंखें वो देखने लगे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை உங்களுக்கு தகப்பனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर के लोग परमेश्वर को तुम पिता करके मान लेना. கர்த்தரை உங்களுக்கு தாயாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर को तुम माँ कर संभाल लेना. கர்த்தர் உங்களை விசாரிப்பார். परमेश्वर तुम्हें से पूछताछ करेगा. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதल கொடுப்பார். परमेश्वर तुम्हें विचार देगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கணும். परमेश्वर को लोग हम अधिक जानकारी से रहना है. நாம் உலக பிரகாரமாவும் நாம் தியானித்து பார்க்கணும், ஆவிக்குரிய பிரகாரமாவும் நாம் தியானித்து பார்க்கணும். दुनियादारी के विचार से भी हमें ध्यान देना है और आत्मिक रीति से भी हमें ध्यान देना है. ஒரு சகோதரன் வேலை பார்த்து கொண்டிருந்தார். एक व्यक्ति काम कर रहा था. தன் தாய் தகப்பனுக்கு ஒரே பையன். अपने माता पिताजी के लिए वो एक ही लड़का था. ஒரே பையனா இருந்தபடினாலே एक ही लड़का था, इसीलिए அவர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. वो बैंक पे काम कर रहा था. அதனால சில நேரங்களிலே அவர் வேலை பார்க்குற இடத்துல அவர் அதிக லேட் ஆகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. वो जिस जगह पर काम कर रहा था तो कुछ समय लेकर वो लेट आते थे घर पर. இப்படி இருக்கும்போது அவருக்கு தூர இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டார்கள். ऐसे रहते समय उन्हें एक जगह से दूसरी जगह पर ट्रांसफर कर दिया गया. அப்போ டெய்லி அவருக்கு வீட்டுக்கு வந்து போய் இருக்க முடியாது. वो रोज घर पर आ जा नहीं कर सकते थे. அவர் வேலை பார்க்கிற இடத்திலேயே ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு தங்கினார். वो जहाँ पर काम कर रहे थे वहाँ पर ही उन्होंने एक घर लेकर रहा. ஆனா தாயாருக்கு திடீரென்று உடம்பு சுகமில்லாமல் போனது. उनके माता जी को अचानक पे एक बीमारी आ गई. அவர் போன் பண்ணி சொல்லுகிறார்கள், वो फोन कर बोलते हैं, உன் அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறது. तुम्हारे माता जी को तबीयत ठीक नहीं है. சாரி, அந்த நாட்கள்ல போன் வசதி இல்ல. उस दिनों में फोन की नहीं थी. லெட்டர் போடுகிறார்கள். लेटर लिख के डाले थे. தாயாருடைய உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. तेरे माता जी का तबीयत ठीक नहीं है, நீ வந்து பார்த்து விட்டு போ. तू आकर देख कर जा. அவரால முடியல. उनसे नहीं हो पाया. ஒரு மாதம் ஆனது. 1 महीना हो गया. தாய் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். माँ वैसे ही लेट गई है. அவர்கள் வீட்டிலே
வந்து பார்த்து பராமரித்து போய் கொண்டிருக்கிற நர்ஸ் उनके घर पर जो आकर देखभाल करने वाली नर्स அந்த சகோதரனுக்கு லெட்டர் எழுதுகிறார். उस लड़के को वो लेटर लिख रही थी, உங்க அம்மாவுடைய நிலைமை மிகவும் மோசமா இருக்கிறது. मेरी माँ का जो भी परिस्थिति है वो बहुत कठिन होता जा रहा है, நீ வந்து பார்த்து விட்டு போவாயானால் तू आकर देख कर जाएगा तो அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகி उनको एक सहायक मिलेगा। அவர்கள் நர்ஸ் லெட்டர் போடுறாங்க. वैसा नर्स ने लिख कर दिया। அந்த லெட்டர் பார்க்கும்போது वो लेटर को देखकर அவருக்கு மிகுந்த கஷ்டம். वो अपने मन में बहुत कष्ट हुआ। வேலை நிமித்தமா இவ்வளவு தூரத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். वो काम के निमित्त तो दूर बैठा हुआ हूँ, ஆனா எப்படியாயிலும் அம்மாவை போய் பார்க்க வேண்டும். मैं कैसे भी जाकर मेरे माता जी को देखना है। வேகமாய் புறப்படுகிறார். वो जल्द से निकलने लगा। தாயை பார்க்கும்படியாய் ஒரு நாளை குறித்தார். माँ को देखने के लिए उसने एक दिन को नियुक्त किया। தன் தாயை பார்க்கும்படியாய் புறப்பட்டு போகிறார். अपने माँ को देखने के लिए वो निकल कर निकला। அங்க போனால் தாய் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். वहाँ पर जाकर देखा तो उसकी माँ लेटी हुई है। அதை பார்க்கும்போது அவருடைய கண்கள் கலங்குகிறது. उसे देखकर उसके आंखों में से आंसू निकलने लगे। அந்த தாயாருக்கு சுய நினைவல்ல. उनके माता जी को स्वयं का विचार नहीं था। அவங்க அம்மாட்ட பேசணும் என்று சொன்னால் அவங்க அம்மாவுக்கு சுய நினைவில்ல. उनके माँ से बातें करने के लिए वो देख रहे हैं, परंतु माँ नहीं बोल पा रही है। சகோதரன் போனார். वो लड़का गया। தாய் படுத்திருந்த கட்டில இருக்க முழங்கால் படிட்டார். जो उनकी माता जी लेटे हुए थे वहाँ पर उसने अपना घुटना टेकाया। அவருடைய காது உள்ள போய் சொன்னார். उनके कान पर जाकर कहा, அம்மா என்று சொன்னார். माँ करके कहा, நான் உன் மகன் வந்திருக்கிறேன். मैं तुम्हारा पुत्र आया हूँ। அம்மா நான் உன் மகன் வந்திருக்கிறேன். माँ मैं तुम्हारा पुत्र आया हूँ। மகன் சத்தத்தை கேட்டபோது தாய் கண் விழிக்கிறார். माँ उन पुत्र का आवाज सुनते ही आपने आंखें खोली। சாகும் நிலையில கண்ணு தன்னறிவு இல்லாமல் படுத்திருக்கிறார். मृत्यु के समय तक जो उनको स्वयं इच्छा ही नहीं था, மகன் வந்து காது உள்ள அம்மா என்று கூப்பிட்ட போது पुत्र ने आकर उनके कान पर माँ करके पुकारते समय அதுவரைக்கும் படுத்த படுக்கையில் இருந்த தாய் तब तक जो लेटी हुई थी माँ கண் விழித்து பார்க்கிறார். वो अपने आंखें खोलकर देखती है। மகனுடைய கையை இறுக பிடித்து கொண்டார். पुत्र के हाथों को उसने अच्छी तरह से पकड़ लिया। அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் மரண படுக்கையில படுத்திருந்த தாயார் इतना ही कष्ट में उन जो मृत्यु के तल तक सोई हुई थी माँ, தன் மகனுடைய சத்தத்தை கேட்டபோது पुत्र के आवाज को सुनते ही தன் மகனுடைய கரங்களை இறுக பிடித்து கொண்டார். अपने पुत्र के हाथों को अच्छी तरह से पकड़ लिया। கேட்டா उसने पूछा, எப்படியா இருக்கிறா? तू कैसा है? நீ எப்படியா இருக்கிறா? तू कैसा है? அம்மாவை பார்த்து விசாரிக்க வேண்டிய மகன் माँ को देखकर पुत्र पूछना चाहिए था, அம்மா மகனை பார்த்தவுடன் கேட்கிறா நீ எப்படியா இருக்கிறாய்? परंतु माँ पुत्र को देखते ही पूछती है तू कैसा है? நீ சாப்பிட்டியாப்பா? तू खाना खाया क्या? கண்ணு திறந்துட்டு आंखें खुल गए। எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. सभी लोग देख रहे हैं। எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். सभी लोगों को एक आश्चर्य था। தன் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் இந்த சகோதரி கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்கிறாரு. उनके पुत्र को देखने का करके वो अपने कोमा स्टेज में थे। ஆனா தன் மகனை பார்த்தபோது वो अपने पुत्र को देखते ही அவருடைய ஆத்துமா உயிர்த்தது. उनके आत्मा में एक जीवन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में पढ़ते हैं, தன் குமாரனாகிய யோசேப்பை காணாமல் अपने पुत्र यूसुफ को देखे बिना யாக்கோபு அதிக வருஷமாய் காணப்பட்டார். याकूब अनेक वर्ष तक था। அநேக வருஷங்களுக்கு பிறகு अनेक वर्ष के बाद யோசேப்பு தன் தகப்பனை அழைத்து கொண்டு வரும்படியாய் ஒரு வண்டியை ரதத்தை அனுப்புகிறார். यूसुफ ने अपने पिताजी को लेकर आने के लिए रथ को भेजा। தகப்பனுக்காக நிறைய பண்டம் பலகாரங்களை அனுப்பி வைக்கிறார். पिताजी के लिए बहुत सारे भोजन को भेजा। இவைகளெல்லாம் பார்த்த யாக்கோபு சொல்லுகிறார், ये सभी देखकर याकूब ने कहा, என் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே அது போதும் எனக்கு. मेरा पुत्र यूसुफ जिंदा है वो बस हो गया मेरे लिए। என் மகன் முகத்தை போய் நான் பார்ப்பேன். मैं अपने बच्चे के मुंह को देखूंगा। நான் சாகறதுக்கு முன்னாடி என் பிள்ளையை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். मैं मरने के पहले मुझे मेरे पुत्र को देखने के लिए परमेश्वर ने सहायता किया है। குமாரனாகிய யோசேப்பு அனுப்பின ரதத்தை அதாவது வண்டியை பார்த்தபோது யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा लिखा गया है कि अपने पुत्र ने यूसुफ ने जो रथ भेजा था पिताजी के लिए, उसे देखकर उनका आत्मा में जीवन आया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தகப்பனுடைய ஆத்துமா தன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். अपने पिताजी का हृदय ऐसे जानता है कि अपना बच्चे अच्छी तरह से रहना चाहिए। ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஆறுதலாய் தேற்றுகிறவராய் இருக்கிறார். माँ अपने बच्चों के लिए संभालने वाली रहती है। அப்ப தகப்பனாய் நமக்கு கர்த்தர் இருக்கிறார். पिता बनकर परमेश्वर अपने लिए है। நமக்கு கர்த்தர் தாயாய் இருக்கிறார். परमेश्वर हमारे लिए माँ बनकर है। அப்ப கர்த்தர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறபடினால் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. परमेश्वर हमारे लिए माँ और पिता है, इसलिए तुम परमेश्वर पर भरोसा रखो। நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். परमेश्वर पर विश्वास रखो, तुम तब बच जाओगे। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார்.
यीशु यीशु मसीह जब एक क्रूस पर मारा गया, அவர் சிலுவையில அடிக்கப்பட்ட போது क्रूस पर मारा जाने पर அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல वो जब जीवित थे तब யோவான் அவரை அதிகமாய் நேசித்தார். योहान उनके ऊपर बहुत सारा प्रेम रखा था. யோவான் இயேசுவை அதிகமாய் நேசித்தபடினாலே योहान अधिक प्रेम यीशु पर रखने के कारण அவனுக்கு அன்பின் சீசன் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. उसे प्रेमी बर चेला करके नाम रखा गया. இயேசுவுக்கு தெரியும், यीशु को मालूम था யாருடைய இருதயம் அதிகமாய் அவர் மீது பற்றுதலாய் இருக்கிறது என்பது. किसका हृदय उनके समरूप में प्रेम भरा है. பிள்ளைகளை பெற்று வளர்க்கிற हम बच्चों को बड़ा करते हैं. அது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் कितने भी बच्चे होने पर भी எந்த பிள்ளை நம்மிடத்தில் அதிகமாய் பற்றுதலாய் இருக்கிறது என்பது தாய்க்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். कौन सा लड़का कौन सा बच्चा अपने पर अधिक प्रेम रखा है करके माता और पिता को मालूम रहता है. இயேசுவோடு 12 சீசர்கள் இருந்தார்கள். यीशु के साथ 12 चेले थे. இந்த 12 சீசர்களையும் யார் என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ये 12 चेलों में भी कौन सा चेला अधिक प्रेम करता है करके परमेश्वर को मालूम था. அதிகமாய் நேசித்த யோவான், अधिक प्रेम किया हुआ यूहन्ना, மற்ற 10 சீசர்களும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். उनके बाद जो 10 चेले थे वो सब यीशु को छोड़कर भाग गए. யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். यूदास ने तो बता दिया. மற்றபடி இருந்த 10 சீசர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். और जो 10 चेले थे वो यीशु को छोड़कर भाग गए. யோவான் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். यूहन्ना क्रूस के तले पर रुका हुआ है. இயேசு பார்க்கிறார், यीशु देखता है என்னை அதிகமாய் நேசிக்கிற யோவான் நிற்கிறார். तो अधिक प्रेम करने वाला यूहन्ना यहाँ पर खड़ा है. அவரை பெற்றெடுத்த தாய் மரியாள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். वहाँ पे उत्पन्न किया हुआ उनकी माता जी मरियम वहाँ पर खड़ी हुई है. தாயினுடைய இருதயம் தன் பிள்ளையை குறித்து பிள்ளையின் அன்புக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. माँ का हृदय अपने पुत्र के प्रेम पर देखा हुआ है. மகன் மீது இருந்த அன்பு, पर पुत्र के ऊपर वाला प्रेम, மகன் மீது இருந்த ஒரு பாசம், उनके ऊपर का एक प्रेम, தன் மகனை விட்டு பிரிந்து போக மனமில்லை. वो अपने बच्चे को छोड़कर जाने का उनको इच्छा नहीं. இயேசு பார்க்கிறார், यीशु देख रहा है, என் தாய் என் அன்புக்காய் ஏங்கி நிற்கிறாய். माता जी मेरे प्रेम के लिए खड़ी हुई है. என்னுடைய சீசன் என்னை விட்டு பிரியாமல் நின்று கொண்டிருக்கிறார். मेरा चेला मुझे छोड़े बिना खड़ा है. அப்படினால் இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? इसलिए मैं इनके लिए क्या करूं? யோவானை பார்த்து சொன்னா, यूहन्ना को देखकर कहा, சீசனே அதோ உன் தாய். चेले ये देखो तेरी माता. தாயை பார்த்து சொல்லுகிறா, माँ को देखकर कहता है, ஸ்திரீயே அதோ உன் மகன். स्त्री ये देख तेरी पुत्र. தேவனுடைய பிள்ளைகள் இயேசு பார்க்கிறார். परंतु लोगों यीशु देखता है. ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் அன்பை அவர்கள் விரும்புகிறார்கள். माँ अपने पुत्र का प्रेम को वो जानना चाहते हैं. தாய்க்கு இயேசு ஒரு மகனாய் இருந்தாலும் माँ के लिए यीशु एक पुत्र था, इसलिए இப்பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். इस समय यीशु क्रूस पर लटका है. யோவானை இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு மகனாக ஒப்பு கொடுக்கிறார். யோனா को यीशु के माँ के लिए पुत्र बनाकर दिया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தாயை போல உள்ளவர். परमेश्वर को परमेश्वर अपने लिए माँ बनकर है. அவர் நம்மை தேற்றுகிறவர். वह हमें संभालता है. அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். वह हमें संभाल कर चलाता है. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது क्रूस पर लटकते समय पर भी தன் தாயினுடைய இருதயத்தை அவர் தேற்றுகிறவராய் இருந்தார். वह अपने माँ के हृदय को संभालने वाला था. ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறபடியால் அவரை நம்புங்கள். परमेश्वर हमारे लिए पिता बनकर है, इसलिए तुम उन पर भरोसा रखो. இயேசு நமக்கு தாயாய் இருக்கிறபடியால் அவரை நம்புங்கள். परमेश्वर हमारे लिए माँ बनकर इसलिए उस पर भरोसा रखो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பினால் நீங்கள் பிழைப்பீர்கள். अगर तुम उन पर भरोसा रखोगे तो तुम बच जाओगे. இன்றைக்கு अनेகர் உங்கள் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்கலாம், अभी अनेक लोग अपने हृदय पर ये सोचते हुए रहेंगे, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, मुझे सहायता करने के लिए कोई भी नहीं है, எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல யாரும் இல்லை, मुझे अच्छे शब्द बताने के लिए कोई भी नहीं है, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, मुझे सहायता देने के लिए कोई भी नहीं है, என்னை அரவணைப்பதற்கு யாரும் இல்லை. मुझे गले मिलने के लिए कोई भी नहीं है. அப்ப अनेகர் மனதில் நினைக்கிறார்கள், ऐसे बहुत सारे लोग अपने मन में सोचते हुए रहेंगे. அவர்களுக்கு தாய் இருக்கிறார்கள், அவளை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கு. उनके लिए उनके माता जी है, उनको संभालने के लिए. ஆனா எனக்கு தாய் இல்லை, मेरे लिए माता जी तो नहीं है. என்னை ஆற்றுவதற்கு என் தாய் இல்லை, मुझे संभालने के लिए मेरी माँ नहीं है. என்னை அரவணைப்பதற்கு என் தாய் இல்லை, मुझे संभालने के लिए मेरी माता जी नहीं है. எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வதற்கு என் தாய் இல்லை मुझे अच्छी अच्छी बातें बताने के लिए माता जी नहीं है. என்று உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ऐसा तुम हृदय पर एक कष्ट उठाते रहेंगे. தேவனுடைய பிள்ளைகள் இயேசு உங்களுக்கு தாயாய் இருக்கிறார். परमेश्वर तुम्हारे लिए माँ बनकर है. கர்த்தர் உங்களுக்கு தாயாய்
இருக்கிறார். परमेश्वर तुम्हारे लिए माँ बनकर है. இயேசு உங்களை தேற்றுவார். यीशु तुम्हें संभालेगा. இயேசு உங்களை தைரியப்படுத்துவார். यीशु तुम्हें युवा बांधने रखेगा. இயேசு உங்களை அரவணைப்பார். यीशु तुम्हें संभाल कर चलाएगा. இயேசுவின் அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. यीशु के प्रेम के सिवाय और कोई प्रेम तुम्हारे सामने नहीं அந்த है. இயேசு உங்களுக்கு தாயா இருக்கிறார். वो यीशु तुम्हारे लिए माँ बनकर है. அப்படினால இயேசுவின் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள். इसलिए यीशु के ऊपर तुम भरोसा रखो. கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள். परमेश्वर के ऊपर तुम विश्वास करो. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில விருத்தி அடைவீர்கள். तुम अपने जीवन पे बढ़ोतरी पाओगे. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். किसी भी चीज पर डरना नहीं. உலக பிரகாரமாய் இருக்கிற தகப்பனுடைய அன்பு தாயினுடைய அன்பு நிரந்தரமானது அல்ல. दुनिया में माँ और प्रेम का प्रेम एकदम निरंतर नहीं होता. அப்படினால அந்த நிரந்தரமான அன்பு இல்லை என்பதை நீங்கள் கவலைப்படக்கூடாது. वो निरंतर प्रेम हमारे पास नहीं है करके तुम दुखी नहीं होना. இயேசு நிரந்தரமான அன்புள்ளவர். यीशु निरंतर हमें प्रेम करने वाला है. அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु कहता है உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். दुनिया के अंत तक सभी दिनों पर मैं तुम्हारे साथ रहूंगा. உங்கள் மரண பரியந்தமும் இயேசு உங்களுக்கு துணையாக இருப்பார். तुम्हारे मृत्यु पर परमेश्वर तुम्हारे साथ रहेगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை நம்புங்க. परमेश्वर पर भरोसा रखो. உங்கள் தகப்பனாய் இருக்கிற கர்த்தரை நம்புங்க. पिता बनकर परमेश्वर के ऊपर तुम भरोसा रखो. உங்களுக்கு தாயாய் இருக்கிற கர்த்தரை நம்புங்க. तुम्हारे लिए माँ जो है वो उस परमेश्वर पर तुम भरोसा रखो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा. நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். हमारे गाँवों को सुखाने वाला परमेश्वर. இருதயத்துல எவ்வளவு காயங்கள் இருந்தாலே हमारे हृदय में कितने भी कष्ट होगा तो भी ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் நம்மை தேற்றுகிறவர் மட்டுமல்ல, परमेश्वर वो संभालता वही नहीं, அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவராயும் वो இருக்கிறார். अपने गाँवों को सुखाता भी है. அவர் தாயின் அன்பு அவருடைய காயங்களை மாற்றுகிறது. माँ का प्रेम उनके घावों को सुखाता है. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों இருதயத்துல எவ்வளவு காயங்கள் இருந்தாலே, हृदय पे कितने भी घाव हो गए तो भी, அதாவது இருதயத்தில் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலே, हृदय पे कितना भी कष्ट होने पर भी ஒரு தாயினிடத்தில் போய் அதை பகிர்ந்து கொள்ளும் போது अपने माँ के पास जाकर बताते समय இருதயத்தில் இருக்க பாரம் குறைகிறது. हृदय के अंदर जो कष्ट था वो कम होता है. இருதயத்தில் இருக்க பாரம் வேதனை குறைகிறது. हृदय के अंदर जो कष्ट था वो कम होता है. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தின் பாரங்களை நீங்கள் இறக்கி வைக்கும் போது, इसी प्रकार परमेश्वर के सम्मुख में तो अपने हृदय के कष्ट और दुखों को निकाल कर रखेंगे तो ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி ஆறுதலாய் இருக்கிறாளோ, माँ अपने बेटे के ऊपर कैसे भरोसा मांग रहती है, அதே போல இயேசு உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார். वैसे परमेश्वर भी तुम्हें संभालेगा. இயேசு உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார். परमेश्वर तुम्हारे लिए संभालने वाला रहेगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर लोग को अच्छी तरह से जान लेना है. அந்த தாயின் அன்பு ஒரு நாளும் மாறாது. माँ का प्रेम कभी भी बदलता नहीं. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் வரைக்கும் எங்க பாட்டி என்ன தூக்கி சுமந்தாங்க. मैं 5वीं कक्षा तक पढ़ते समय मेरी दादी जी ने मुझे उठाकर संभाला. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே குண்டா தான் இருப்பேன். मैं छोटे उम्र पे ही मैं मोटी ही थी. அப்பமே வச்சு குண்டு தான். मैं तभी से ही मोटी ही थी. நான் எவ்வளவு வெயிட்டா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. मेरा वजन कितना था मुझे नहीं पता. ஆனா எங்க பாட்டி என்ன தூக்கி சுமப்பாங்க. तब भी मेरी दादी जी मुझे उठाती थी. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். मुझे एक आश्चर्यचकित होता था. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்க பாட்டி என்ன நினைக்கிறேன். मैं अभी तक मेरे दादी जी को स्मरण रखती हूँ. என்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு கடைக்கு போய் எனக்கு இந்த ஊர்ல சொல்லுவாங்க கல்கோனா முட்டாய்னு சொல்லுவாங்க. मुझे उठा कर रखकर मुझे एक दुकान पर लेकर चॉकलेट लेके देते थे. அப்போ 5 பைசா தான் அது. वो एक 5 पैसे का था तभी. அப்போ அன்னைக்கு என்ன தூக்கி கொண்டு போய் எனக்கு முட்டாய் வாங்கி தந்தாங்க. मुझे उठा कर लेकर जाकर मुझे वो चॉकलेट लेके देते थे. நான் படிக்கிறதுனால எங்க அம்மா அப்பா என்ன பாட்டி வீட்ல விட்டுட்டு வந்திருந்தாங்க. मैं पढ़ रही थी इसलिए मुझे मेरे माता पिता ने अपने दादी जी के घर पर छोड़ दिया था. எங்க பாட்டி என்ன தண்ணி எடுக்க விடவே மாட்டாங்க. मेरे दादी जी मुझे पानी उठाने के लिए बोलती ही नहीं थी. எங்க பாட்டி மண் குடம் வச்சு தண்ணி சுமப்பாங்க. मेरी दादी जी मटका उठा कर पानी लेती जाती थी. தண்ணி எடுக்க போய் நான் பைப்ல லைன் வச்சா मैं पानी लेने के लिए जाकर मैं पाइप में लाइन लगाया तो அது தண்ணி குடம் நிறையறதுக்குள்ள எங்க பாட்டி வந்துருவாங்க. वो बर्तन भरने के पहले मेरे दादी जी आ जाती थी. வேலை செய்யவே விட மாட்டாங்க. मुझे काम करने के लिए नहीं देती थी. ஆனா அவங்க வயசாயிட்டேன்னு சொல்லி நான் போய் வேலை செய்வேன், நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க. उनका उम्र हो गया कर मैं काम करने के लिए जाती थी परंतु वो काम करने नहीं देती थी. படிக்க உட்கார்ந்திருப்பேன். मैं पढ़ने के लिए बैठी थी. அவங்க வயதானவர்களா இருந்தபடினாலே, वो उम्र में ज्यादा होने के कारण, அவர்கள் பாட்டியா இருந்தபடினாலே, वो दादी जी थी इसलिए இப்போ நம்மள படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். अभी हमें पढ़ कर कहने के लिए लोग हैं. ஆனா பாட்டி வந்து அப்படி படின்னு ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. दादी जी कभी भी पढ़ कर नहीं कहती है. நான் படிக்கும் போது எங்க பாட்டி என் கூட முழிச்சே இருப்பாங்க. मैं पढ़ते समय दादी जी मेरे साथ ही रहती थी. பகல்ல படிக்க மாட்டேன்.
मैं दिन में नहीं पढ़ाई करती थी, ராத்திரி உட்கார்ந்து படிப்பு. मैं रात पे बैठ कर ही पढ़ाई करती थी। அந்த ராத்திரி படிக்கிறது தான் படிப்பு. जो रात में पढ़ाई करते वही पढ़ाई होता என் है। பாட்டி பக்கத்துலயே உட்கார்ந்திருப்பாங்க. मेरे नानी मेरे बाजू पे ही रहती है। பாட்டி நீங்க படுங்க, नानी तुम सो जाइए, நீங்க படுங்க, நான் படிக்கிறேன். तुम सो जाइए, मैं पढ़ता हूँ। எங்க பாட்டி படுக்கவே மாட்டாங்க. वो नानी कभी सोती ही नहीं थी। எங்க பெரியம்மா கடலை மிட்டாய் கம்பெனி வச்சிருந்தாங்க. मेरे बड़े बड़े माता जी அங்க இருந்து கடலை चिक्की का फैक्ट्री रखे हुए थे। அப்ப வீட்ல கடலை மிட்டாய்க்கோ மசாலா கடலைக்கோ எதுக்கும் பஞ்சம் இல்ல। उनके घर पे कभी भी शेंगदाने का कभी कमी नहीं होता था। அதெல்லாம் தூக்கி கொண்டு பக்கத்துல கொண்டு வச்சிருவாங்க। वो सभी मेरे बाजू पे रख कर रख देते थे। சாப்பிட்டுட்டே படி। तू इसे खाते हुए पढ़ाई कर। எங்க படிக்க முடியும்? कैसे पढ़ाई कर सकते हैं? பாட்டி பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு படி உடனே தூக்கி கொண்டு வைப்பாங்க। नानी बाजू में बैठकर खाते हुए पढ़ाई कर एक एक करके लेके दिखते थे। ரொம்ப நேரம் படிக்காதம்மா, बहुत देर तक पढ़ाई मत करना, உன் கண்ணு கெட்டு போகும், तेरा आंख खराब हो जाएगा। பாட்டி एक नानी பக்கத்துல இருந்து இப்படி சொல்லிட்டே இருப்பா, எங்க படிக்க முடியும்? मेरे बाजू में बैठकर ऐसे ही बोलते रहते तो कैसे पढ़ाई होगा? நீ கவலைப்படாத, तू चिंता न करना, நீ படிக்காத, तू मत पढ़ाई कर। உனக்கு பென்னு பிடிச்சி எழுதுற வேலை தான் உனக்கு கிடைக்கும்। तू जो पेन पकड़कर जो लिखना है वही काम तुझे मिलेगा। ஆனா நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டா, तू कष्ट उठाकर काम नहीं करेगी। பென்னு பிடிச்சி எழுதுற வேலை தான் உனக்கு கிடைக்கும்। पेन पकड़ के लिखने वाला काम ही तुझे मिलेगा। 10ஆம் கிளாஸ்ல நல்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன்। 10वीं कक्षा डिस्ट्रिक्ट में लेवल ना फर्स्ट 10वीं में मैंने डिस्ट्रिक्ट लेवल में फर्स्ट लिया था। डिस्ट्रिक्ट लेवल ना फर्स्ट எடுத்துட்டேன்। डिस्ट्रिक्ट लेवल में मैं फर्स्ट ली थी। அதனால என்ன குறித்து ஸ்கூல்ல ஒரு மதிப்பு சேரமா இருக்கு। इसके कारण स्कूल में मेरे ऊपर एक अच्छी अभिनय। 12th स्टैंडर्डல மார்க் குறைஞ்சு போச்சு, परंतु 12th स्टैंडर्ड में मेरा मार्क कम हो गया। ஏன்னா எங்க பாட்டி பக்கத்திலே உட்கார்ந்து படிக்காத கண்ணு கெட்டு போகும் அப்படி। क्योंकि मेरे पास बैठकर नानी जी हर बार यही कहती थी कि पढ़ मत तेरा आंखें कष्ट हो जाएंगे। ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேல வச்ச அன்பு, क्योंकि वो नानी हमारे ऊपर रखी हुई प्रेम। அல்லேலூயா हालेलुया। எதுக்கு சொல்றேன்னா, ये मैं क्यों बता रही हूँ? அவங்க அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தால நம்ம மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க அன்பு எனக்கு மறக்காம இருக்கு। वो इतने प्रेम रखने पर भी मेरा मार्क कम होने पर भी नानी का प्रेम मेरे ऊपर कम नहीं हुआ है। நம்ம சகோதரன் ஆபிரகாம் பிரதர், अपने भाई अब्राहम ब्रदर, அவங்ககிட்ட பேச உட்கார்ந்தா उनके साथ में बातें करने के लिए बैठू तो அவங்க பாட்டி கதை வராமலே இருக்காது। उनका नानी का वो बताए बिना नहीं रहते हैं। எங்க பாட்டி எப்படிப்பட்டவா, मेरी नानी वैसी थी, எங்க அம்மா அப்படி, मेरी माँ वैसी। அந்த பாட்டியும் அம்மாவையும் மறக்கவே இல்லை। नानी और माँ को वो भूले ही नहीं। ஏன்னா பாட்டியும் அம்மாவும் செலுத்துற அன்பு அவ்வளவு பெரிய அன்பு। नानी और माँ ने उतना ही प्रेम दिया है அந்த उन्हें। பாட்டியும் அம்மாவும் அவளுக்கு அன்பு செலுத்துறபடினால नानी और माँ ने उतना प्रेम दिया है, इसलिए அந்த பாட்டி அன்பையும் அம்மா அன்பையும் மறக்க முடியாதனால नानी का प्रेम और माँ का प्रेम वो नहीं भूले, इसलिए எவ்வளவு குடும்பத்துல இருந்தாலும், कितना भी उनके परिवार पे होने पर भी, எவ்வளவு பிள்ளைகளுக்கு மத்தியில இருந்தாலும், कितने ही बच्चों के बीच पर रहने पर भी, எவ்வளவு வியாபாரத்தின் மத்தியில இருந்தாலும், कितने ही व्यापार के बीच पर भी, எத்தனை கஷ்ட நஷ்டம் இருந்தாலும், कितना भी कष्ट दुख रहने पर भी, வாயை திறந்து பேசும்போது मुंह खोलकर बोलते समय பாட்டியும் அம்மாவும் வந்துட்டே இருக்கிறாங்க। नानी और माँ आते ही रहते हैं। காரணம் என்னவென்றால் பாட்டியை குறித்த அன்பு உள்ளத்துல இருக்கு, कारण क्या है कि नानी ने दिया हुआ प्रेम उनके हृदय पर है, அம்மாவை குறித்த அன்பு ஒரு உள்ளத்துல இருக்கு। माँ का प्रेम उनके हृदय पर है। அதனால இயேசுவை குறித்து அவர்கள் பேசினாலும், इसलिए परमेश्वर के ऊपर वो बातें करते समय भी, ஆண்டவரை குறித்து 4 வார்த்தை பேசினா, यीशु के ऊपर से 4 वाक्य बोलने पर, அவங்க பாட்டியை குறித்து அம்மாவை குறித்து 50 வார்த்தை பேசுவார்। नानी और माँ के ऊपर से वो 50 बातें बोलते हैं। தேவனுடைய பிள்ளைகள், இயேசு உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார், इसलिए परमेश्वर तुम्हारे पिता बनकर है, இயேசு உங்களுக்கு தாயா இருக்கிறார்। यीशु तुम्हारे लिए माँ बनकर है। இதை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களா? ये तुम विश्वास कर तुम अपने लिए ले लोगे तो அந்த இயேசுவின் அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பு, वो यीशु का प्रेम तुम्हारा हृदय को भर देगा। அந்த இயேசுவின் அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பு, वो यीशु का प्रेम तुम्हारा हृदय को भर देगा। இயேசுவின் அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும் போது, यीशु का प्रेम तुम्हारा हृदय भरने पर, தேவனுடைய பிள்ளை நீ வாயை திறக்கும் போதெல்லாம் இயேசுவின் அன்பை குறித்து நீ பேசுவாய், तुम जब भी मुंह खोलोगे तो तुम यीशु का प्रेम के बारे में बातें करोगे, இயேசுவின் அன்பை குறித்து பேசுவாய்। यीशु का प्रेम के बारे में तुम बातें करोगे। கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டுவார், परमेश्वर तुम्हें ऊंचाएगा, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்। यीशु तुम्हें आशीर्वाद करेगा। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை உங்களுக்கு தகப்பனாக தாயாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்। इसलिए परमेश्वर के लोगों, परमेश्वर को तुम माँ और पिता समझ लेना। அவரை குறித்த அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பட்டு उनका प्रेम तुम्हारे हृदय को भरने दो। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருந்தாலும், परमेश्वर हमें उठाकर चलने वाला रहेगा கர்த்தர் तो भी, நம்மை அரவணைக்கிறவராய் இருந்தாலும், परमेश्वर हमें सहायता देने वाला रहेगा तो भी, நம்மை ஆற்றுகிறவராகவும்
தேற்றுகிறவராக இருந்தாலும் हमें संभालने वाला, हमें अच्छी तरह चलाने वाला रहेगा तो भी தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரமை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर हमें बचाने वाला है। ஆனபடினால கர்த்தரை நீங்கள் நம்புங்கள். इसलिए परमेश्वर पर तुम भरोसा रखो। நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तुम परमेश्वर पर भरोसा रखो, परमेश्वर तुम्हें आशीर्वाद देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதே வசனத்துல வாசிக்கிறோம், उसी वचन में हम पढ़ते हैं, நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். तुम अपने परमेश्वर के नबियों पर भरोसा रखो, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். नबियों पर भरोसा रखो, அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். तुम तभी स्थिर होगे, அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். तभी तुम स्थिर होगे। மோசேயை கர்த்தர் அழைத்திருந்தார். मूसा को परमेश्वर ने बुलाया। மோசே ஒரு தீர்க்கதரிசி. मूसा एक नबी, மோசே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் मूसा एक नबी होने पर भी மோசே அதிகமாய் கர்த்தரை நேசிக்கிறவராய் இருந்தார். मूसा अधिक से प्रेम करने वाला था परमेश्वर को। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். परमेश्वर कहता है, मूसा परमेश्वर के घर पर कभी भी सच्चाई से था। மோசே எங்க உண்மை உள்ளவன். वो अभी भी सच्चाई से था। மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். मूसा अपने मुंह के बल उनसे बातें करता था। மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறார். मूसा से चेहरे लगाकर बातें करता था। ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயை நான் அறிந்திருக்கிறேன். परमेश्वर कहता है, मूसा मेरा दास मूसा को मैं जानता हूँ। அவனுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுப்பது என்ன? उनके विरुद्ध तुम कुड़कुड़ाते क्यों हो? ஏன்னா அந்த அளவுக்கு இயேசு கர்த்தர் மோசேயை நேசித்தார். उतना ही परमेश्वर और मूसा प्रेम रखते थे। மோசேயும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு கேட்டு வழி நடத்துகிறார். मूसा ही परमेश्वर के विचारों को सुनकर उनके रास्ते में चलता था। கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். लगभग 6 लाख के ऊपर इस्राएल लोगों को वो चलाते आ रहा है। உங்க வீட்ல 4 பிள்ளைகள் இருக்குமேயானால் பிள்ளைகளை நடத்துவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. घर पर चार बच्चे रहने पर भी उनको चलाना बहुत कठिन हो जाता है। 4 பிள்ளைகளும் 4 விதமான குணத்தில் இருக்கிறார்கள். 4 लोग भी 4 अलग अलग गुण के हैं। பிள்ளைகளை நடத்துவது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. बच्चों को चलाना हमारे लिए कष्ट भरा है। 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை நடத்த வேண்டுமானா 6 लाख के ऊपर लोगों को चलाना है तो மோசே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார். मूसा कितना कठिन उठाया रहेगा। ஜனங்கள் போய் முறுமுறுக்கிறார்கள். लोग जाकर कुड़कुड़ाने लगे, அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். वो चलकर जाने लगे। இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குழந்தைகளா இருக்கிறார்கள். इस्राएल के लोग एक बच्चे के समान थे। அவர்கள் புறப்பட்டு போகும்போது वो जब भी निकल कर जाते समय அங்கே செங்கடல் அவர்களுக்கு தடையாய் நிற்கிறது. वहां पर उन्हें लाल समुद्र वहां के समुद्र आया। அந்த செங்கடலை பார்த்தபோது பயப்படுகிறார்கள். वो समुद्र को देखकर उन लोग डरने लगे। அவர்களுக்கு எப்போது பயம் இருக்கிறது. उनके अंदर हमेशा डर रहता था। அவருடைய சமூகத்தில் விழுகிற பழக்கம் இல்ல. परमेश्वर के समूह पर गिरना उनके लिए नहीं था। என்ன கஷ்டம் வந்தாலும் மோசேக்கு விரோதமாய் போய் முறுமுறுக்கிறார்கள். कितना भी कष्ट आने पर मूसा के साथ कुड़कुड़ाने लगे। இந்த வனாந்தரத்தில் நாங்கள் சாகுபடியாய் எங்களை அழைத்து கொண்டு வந்தி. इस जंगल में मुझे मारने के लिए तुमने यहाँ पर लेकर आया। இப்படி போய் கேட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ऐसे जाकर तुम पूछेगा तो उनको कितना कष्ट होगा। உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து तुम्हारे बच्चा तुम्हारे पास आकर நான் சாகிறதுக்கா என்ன பெற்றெடுத்தீர் அப்படின்னு கேட்டா मुझे मरने के लिए तुमने उत्पन्न किया ऐसा करके पूछेगा तो உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். तुम्हें कितना कष्ट उठाएगा। பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறோம். हम कष्ट उठाकर बच्चे को बड़ा करते हैं। பிள்ளை மீது வைத்த அன்பினால் அவர்களை நம்ம ஆதரிக்கிறேன். हम उनके ऊपर प्रेम रखकर उन्हें संभालते हैं। அந்த பிள்ளை வளர்ந்து பெருசாகும் போது वो बच्चा जब भी बढ़कर बड़ा होता है, ஏன் என்னை பெற்றாய் அப்படின்னு கேட்டா तू मुझे क्यों उत्पन्न किया ऐसा करके पूछा तो தாய் தகப்பனுடைய இருதயம் நொறுங்கி போகிறது. माँ पिताजी का हृदय टूट जाता है। எகிப்துல கடினப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். मिस्र देश में उन लोग बहुत सारे कठिन उठाकर काम कर रहे थे। கர்த்தருடைய கடின உழைப்பை பார்க்கிறார். परमेश्वर ने उस कठिनता को देखा। அவர்கள் எகிப்தியரால் ஒடுக்கப்படுகிறதை கர்த்தர் பார்த்தார். मिस्र देश ने उन लोगों ने उनको झगड़ा करके परमेश्वर ने देखा। அவருடைய கூக்குரல் பரத்தை போய் எட்டுகிறது. उनको उनके जो भी पुकारने का वचन था वो ऊपर तक पहुंचा। அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் கர்த்தர் மோசே அனுப்புகிறார். मिस्र देश से छुड़ाने के लिए ही परमेश्वर ने मूसा को वहां पर भेजा। மோசே எவ்வளவோ கஷ்டப்பட்டார். मूसा ने कितना ही कष्ट उठाया, ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். लोगों को मिस्र देश से छुड़ाया। விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் छुड़ाने वाले इस्राएल लोग மோசே பார்த்து சொல்லுகிறார்கள், मूसा को देखकर कहते हैं, நீங்கள் இந்த எகிப்தில சாகவா என்னை அழைத்து கொண்டு வந்தி. तुझे मिस्र से छुड़ाकर मैं मारने के लिए लेके आया क्या? எகிப்திலிருந்து கொண்டு வந்தது சாகவா அழைத்து கொண்டு வந்தி. मिस्र देश से लेके आकर मुझे मारने वाले हो क्या? அந்த எகிப்திலே நாங்கள் வேலை செய்து அடிமைகளாய் இருந்தால் நலமா இருக்கு. उस मिस्र देश में हम काम करके अधीन थे, उसी प्रकार है। நாங்கள் எகிப்தில நல்ல மீன் மட்டன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். हम मिस्र देश में अच्छी तरह से मच्छी मांस खा रहे थे। அங்க எனக்கு சாப்பாடு நல்லா இருந்தது. वहाँ पर हमारे लिए भोजन अच्छा था। ஆனா இங்க வந்தா மன்னாவை தருகிறேன். यहाँ पर लेके आए तो तुम मन्ना को दे रहे हो। மன்னா என்று சொல்லி மன்னாவை சாப்பிட்டு இந்த சாப்பாடு எங்கள் மனசுக்கு வெறுப்பாயிற்றுன்னு சொல்லுகிறார்கள். इस मन्ना को खाते खाते हमारा मन ही बिगड़ गया है। தண்ணி குடிக்கிறாங்க,
குடிக்கிறாங்க, पानी पी रहे हैं, தண்ணி கசப்பா இருக்கு, पानी कड़वा है, முறுமுறுக்கறாங்க, कुड़कुड़ाने लगे, தண்ணி கசப்பா இருக்கு. ये कड़वा पानी है। தேவனுடைய பிள்ளைகள் மோசே எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுகிறார். मूसा जब भी वो लोग उसके ऊपर कुड़कुड़ाने लगे तभी वो परमेश्वर के सम्मुख पर जाकर गिरने लगा, ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், क्योंकि परमेश्वर ने कहा நீங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது என்ன? तुम लोग मूसा के तुरु गुड़गुड़ाते क्यों हो? ஆண்டவருடைய பிள்ளைகள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலே मूसा के विरुद्ध लोग कुड़कुड़ाने पर भी அந்த முறுமுறுப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், उस कुड़कुड़ाने पर देखकर परमेश्वर कहता है மோசேக்கு முன்பாக அல்ல, तुम मूसा के सामने नहीं, கர்த்தருக்கு முன்பாக முறுமுறுக்கிறார்கள். परमेश्वर के सामने तुम कुड़कुड़ा रहे हो। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்க கூடாது. परमेश्वर के लोग अपने जीवन पर कुड़कुड़ाना होना ही नहीं நம்முடைய चाहिए। வாழ்க்கையில கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலே हमारे जीवन में कष्ट हो या दुख हो, நல்ல முறையில இருக்கும்போது கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோமோ अच्छी तरह से रहते समय कितना परमेश्वर के हम धन्यवाद देते हैं, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலும் தாழ்விலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். उसी प्रकार जीवन में ऊंचा या नीचा हो उस परिस्थिति में भी परमेश्वर की आराधना करना चाहिए। முறுமுறுத்த அத்தனை பேரும் வனாந்தரத்திலே செத்து போனார்கள். जो भी कुड़कुड़ाए थे वो जंगल पे ही नष्ट हो गए। கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு தான் புறப்பட்டார்கள். कानान में जाना है करके विश्वास भरकर ही वो निकले थे, ஆனால் முறுமுறுத்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். जो भी कुड़कुड़ाए थे वो जंगल पे ही नष्ट हो गए। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு வரக்கூடாது. इसलिए परमेश्वर के लोग अपने जीवन पे कुड़कुड़ाहट नहीं होना இன்றைக்கு चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் நம்மள ஆராய்ந்து பார்க்க, हम अपने जीवन को हम ध्यान करके देखेंगे। இன்றைக்கு अनेक சகோதரிமாருடைய வாழ்க்கையில வருவது முறுமுறுப்பு. अभी अनेक महिलाओं के जीवन पे आने वाला है कुड़कुड़ाहट। புருஷனுடைய வருமானம் நன்றாக இருக்கும்போது சந்தோஷமா இருப்பார்கள். पुरुषों का जो कमाई अच्छी तरह से रहेगा तो हम आनंदित रूप से रहेंगे। வருமானம் குறையும் போது வீட்ல முறுமுறுப்பு உண்டாகிறது. उसमें थोड़ा सा कमी आने पर ये कुड़कुड़ाहट हो जाता है। முறுமுறுப்பு என்பது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். कुड़कुड़ाहट ये परमेश्वर के विरुद्ध एक पाप है। அந்த முறுமுறுப்பை நீங்கள் உங்களை விட்டு களைந்து போடுங்க. उस कुड़कुड़ाहट को अपने हाथ से हटा दीजिए। அந்த முறுமுறுப்பு இருக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது. उस कुड़कुड़ाहट हमारे घर पर समाधान नहीं रखता। இன்னைக்கு अनेक சகோதரர்களுக்குள்ள இப்படிப்பட்ட முறுமுறுப்பு உண்டா இருக்கிறது. अभी अनेक पुरुषों के अंदर भी एक कुड़कुड़ाहट है। அந்த முறுமுறுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. एक जो कुड़कुड़ाते हैं उनके जीवन पे एक समाधान नहीं होता। அதனால குடும்பத்துக்குள்ளே முறுமுறுப்புனா புளு 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 புளுன்னு வரக்கூடாது. परिवार में ऐसे कुड़कुड़ाहट मतलब कुछ ना कुछ बोलते हुए नहीं रहना है। அந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு முன்பாக பாவமா இருக்கிறது. वो जो कुड़कुड़ाहट जो होता है परमेश्वर के सम्मुख में एक पाप है। அப்ப இந்த ஜனங்கள் இப்படி எல்லாம் முறுமுறுக்கிறவங்களா இருந்தாலே ऐसे ये लोग सब कुड़कुड़ा रहे थे, इसलिए மோசே ஜனங்களை பார்த்து ஒண்ணு சொல்லல, मूसा ने लोगों को देखकर कुछ नहीं कहा, கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுகிறார். परमेश्वर के समूह में जाकर गिरा, கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுகிறார். परमेश्वर के समूह में जाकर गिरा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், परमेश्वर के लोग, परमेश्वर का सेवक लोग, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், परमेश्वर के नबी लोग உங்களுக்காக பரிந்து பேசுறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுகிறவர்கள். तुम्हारे और बातें करने के लिए इस प्रमुख के सम्मुख में गिरते हैं। அப்படினால் தான் கர்த்தர் சொன்னார், உங்கள் தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்புங்க. इसलिए परमेश्वर ने कहा तुम्हारे नबियों पर तुम भरोसा रखो। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்புங்க. परमेश्वर के नबियों पर तुम भरोसा रखो। அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்கள். वो परमेश्वर के सम्मुख में तुम्हारे लिए बातें करते हैं। மோசே ஊழி செய்து கொண்டிருந்தார். मूसा जब भी सेवकाई कर रहा था तभी மோசேயின் மரண நாட்கள் நெருங்கி வருகிறது. मूसा की मृत्यु का दिन आते समय இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் சிதறி போக கூடாது. इजराइल लोग मेमने के समान वहाँ यहाँ तितर बितर नहीं होना चाहिए। இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில சிதறப்பட்டு போய்விடக் கூடாது. इजराइल लोग अपने जीवन में तितर बितर नहीं होना चाहिए। அவர்களை மேய்ப்பதற்கு அங்கே மோசே இருக்கிறார். उनको चरवाने के लिए मूसा है। மோசே இருக்கும் வரையிலேயே मूसा जब तक था तब तक ஜனங்கள் தேவனை பின்பற்றுகிறார்கள். जब लोग परमेश्वर के पीछा करते थे। ஆனால் மோசேக்கு வயது சென்ற போது मूसा का जब भी उम्र बढ़ने लगा तब கர்த்தர் மோசே அழைக்கிறார். तब परमेश्वर ने मूसा को बुलाया। கர்த்தர் மோசே அழைத்து சொல்லுகிறார், परमेश्वर ने मूसा को बुलाकर कहा உனக்கு வயதாயிற்று, तेरा भी उम्र हो गया है, இனி உன் ஜனங்கள் நடுவில் போக்குவரத்தா இருப்பதற்கு உன்னால முடியாது. तू अपने अभी इस समय पर तू अपने जनों के बीच पर जाके आने के लिए तेरे से नहीं होगा। அதனால யோசுவாவை அழைச்சிட்டு வா. इसलिए तू यहोशुआ को बुलाकर लेके आ। யோசுவாவை அழைச்சிட்டு வா. तू यहोशुआ को बुलाकर लेके आ। தேவனுடைய பிள்ளைகள் இதைத்தான் மோசே ஆரம்பத்துல சொல்லி இருந்தார். यही मूसा ने आरंभ में ही बता दिया था, என்னை போன்ற தீர்க்கதரிசி கர்த்தர் உங்களுக்காக உங்கள் நடுவில் இருந்து எழும்ப பண்ணுவார். मेरे जैसे नबी तुम्हारे लिए तुम्हारे बीच में से उठाएगा। இயேசு கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார்,
अभी परमेश्वर ने अभी इस प्रकार कहा, யோசுவாவை அழைச்சிட்டு வா, यहोशू को लेके आ, யோசுவாவை அழைச்சிட்டு வா. यहोशू को लेके आ। நான் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளே मैंने जो प्रतिज्ञा वचन दिया उस कानान देश के अंदर இஸ்ரவேல் ஜனங்களை பிரவேசிக்க பண்ணும்படியாய் इजराइल लोगों को ले जाने के लिए இந்த யோசுவா ஜனங்களை வழி நடத்துவார். ये यहोशुआ लोगों को चलाएगा, ஏனென்றால் உன் மரண காலம் சமீபித்து வருகிறது. क्योंकि तेरा मृत्यु का काल अभी समीप आ रहा है। உன் மரணத்துக்கு பிறகு तेरे मरने के बाद இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग அந்நிய தெய்வத்தை வழிபட்டு अन्य देवताओं को देखकर எனக்கு கோபத்தை உண்டாக்கி मुझे क्रोध देकर அவர்களுக்குள்ளே தண்டனை கடந்து வராதபடிக்கு उनके अंदर एक दंड लेके आने के लिए, அவர்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவை அழைத்து கொண்டு வா. वैसा न होने के लिए यहोशू को वहां पर लेकर आ। யோசுவா அழைத்து கொண்டு வரப்பட்டார். यहोशू को ले आ गया। யோசுவாவின் தலையின் மீது மோசே கைகளை வைத்த போது यहोशू के सिर पर मोसे ने जब हाथ रखा, யோசுவாவின் மீது ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. यहोशू के अंदर एक आशीर्वाद उतरा। அந்த யோசுவாவின் தலையிலே இறங்கின அபிஷேகம் उस यहोशू के सिर पर आया हुआ अभिषेक ஞானத்தின் ஆவியாய் இறங்கினது. ज्ञान भरा हुआ अभिषेक उतरा। அந்த ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்ட யோசுவா उस ज्ञान भरे आत्मा वाला यहोशुआ இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போகிறார். इजराइल लोगों को कानान की ओर ले जा रहा था। தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் परमेश्वर को नबी बोलने वाले लोग உங்கள் தவறுதலை சுட்டி காண்பிக்கிறவர்கள், तुम्हारे जो भी तुमने गलती किया है उसे बताते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் என்பவர்கள் सेवक लोग कहने वाले लोग உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். तुम्हारे आत्मा पर एक विश्वास रखते हैं। நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை மறுதலித்து பின்வாங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக तुम अपने जीवन में परमेश्वर को छोड़कर पीछे हट नहीं जाने के लिए உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறவர்கள். तुम्हारे लिए परमेश्वर के समूह रहकर तुम्हारे स्मरण कर कर बातें करने वाले लोग। மோசே ஜனங்களை வழிநடத்துகிறார். मूसा अपने लोगों को चला रहा था। அவங்க விக்கிரக ஆராதனைக்கு பின்னாக்கி போயிடக் கூடாது. वो मूर्ति पूजन के पीछे नहीं हट जाना चाहिए। ஆனால் அவ்வப்போது அவர்களை கடிந்து கொள்ளுகிறார், तब तक वो उनके ऊपर एक कठिनाई देता था, கோபப்படுகிறார். उनके ऊपर क्रोध होता था। கர்த்தரே தன் கையினால் கற்பலையை எழுதி கொடுத்தார். परमेश्वर ही अपने हाथों से लिख कर दिया था। ஜனங்கள் மீது பட்ட கோபத்தினாலே परमेश्वर उन लोगों के ऊपर का ये क्रोध गुस्से से கர்த்தருடைய கரத்தினால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளை போட்டு உடைக்கிறான். परमेश्वर ने जो लिख के दिया वो आज्ञा को उसने तोड़ दिया। ஆனா மோசே கோபப்படுகிறார், मूसा गुस्सा करता था, கற்பலகையை உடைத்து போடுகிறார். उस आज्ञाओं को उसने तोड़ दिया। இதெல்லாம் என்னத்துக்கு? ये सब क्यों? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், लोग आशीर्वाद रहना चाहिए इसलिए। ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். लोग आशीर्वाद से रहना चाहिए इसलिए। ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை உள்ள வந்துட கூடாது. उन लोगों के अंदर मूर्ति पूजा नहीं आना चाहिए। ஜனங்களுக்கு கர்த்தருடைய நீதி படிப்பிக்க வேண்டும். परमेश्वर की सच्चाई को लोगों को बताने के लिए, ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொருட்டு लोग आशीर्वादित से रहने के लिए இந்த மோசே ஜனங்களை கடிந்து கொண்டு इस मूसा ने परमेश्वर लोगों के ऊपर कठिनता देकर அவர்கள் மீது கோபப்பட்டு उनके ऊपर क्रोध होकर அவர்களை வழிநடத்தி उन्हें கொண்டிருக்கிறார். चला कर लेके आ रहा था। அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் आज इस परमेश्वर के लोगों ஊழியர்கள் கடிந்து கொள்ளும் போது, सेवकाई लोग का कठिनता होते समय, ஊழியர்கள் கோபப்படும் போது सेवक लोग उनके ऊपर गुस्सा होते समय, இன்னைக்கு अनेक தங்கள் வாழ்க்கையை பின்வாங்கி போகிறார்கள். अब अनेक लोग उनके जीवन से पीछे हट जाते हैं। எதற்காக அவர்கள் நம்மை கடிந்து கொள்கிறார்கள்? क्यों वो अपने ऊपर गुस्सा कर रहे हैं? எதற்காக அவர்கள் நம்ம மீது கோபப்படுகிறார்கள்? क्यों अपने ऊपर वो क्रोध कर रहे हैं? நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, मैं परमेश्वर के आशीर्वाद को स्वतंत्र करने के लिए इसलिए, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக प्रत्यवचन के आशीर्वाद को मुझे मिलने के लिए ஊழியர்கள் உங்களை சிட்சிக்கிறார்கள், सेवकाई लोग तुम्हें ऊपर क्रोध करते ஊழியர்கள் हैं, உங்களை கடிந்து கொள்கிறார்கள். सेवकाई लोग तुम्हारे ऊपर गुस्सा करते हैं। உங்கள் மீது உத்தரவாதம் உள்ளவர்கள் ஊழியர்கள். तुम्हारे ऊपर का उत्तरदायित्व उनके ऊपर है। அந்த உத்தரவாதம் உள்ள ஊழியர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். उस उत्तरदायित्व सेवकाई के ऊपर तुम कुड़कुड़ाना नहीं। அது ஊழியர்களை நீங்கள் நம்புங்க, तुम सेवकाई लोगों को ऊपर भरोसा रखो, தீர்க்கதரிசிகளை நம்புங்க. नबियों के ऊपर भरोसा रखो। உத்தரவாதம் உள்ளவர்கள். वो लोग उत्तरदायित्व वाले लोग हैं। கர்த்தர் ஜனங்களை பார்க்கிறார். परमेश्वर लोगों को देखता है। மோசே இருக்கும்போதே கண்ணுக்குட்டியை உண்டாக்கி விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. मूसा जब था तभी उन्होंने बछड़ा को जो उत्पन्न कर कर उससे आराधना करने लगे। மோசே இல்லைன்னா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? मूसा नहीं रहेगा तो वो लोग कैसे रहेंगे फिर? ஆனால் ஜனங்கள் மீது பரிதாபப்பட்டு उस लोगों के ऊपर पश्चाताप कर कर மோசேக்கு அடுத்து கர்த்தர் யோசுவாவை அழைத்து मूसा के बाद योशुआ को बुलाकर யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி योशुआ को ज्ञान भरे आत्मा से भरकर ஜனங்களை கானானுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போகும்படியாக அபிஷேகம் பண்ணினார். लोगों को कानान देश के अंदर प्रवेश करने के लिए ले चला। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை குறித்து உத்தரவாதம் உள்ளவர். परमेश्वर तुम्हारे द्वारा उत्तरदायित्व है। உங்கள் மீது உத்தரவாதம்
அதிகாரம் இருக்கிறபடினால் தான் तुम्हारे ऊपर एक उत्तरदायित्व तो इसलिए உங்களை சிட்சிக்கிற கடிந்து கொள்ளுகிற கோபப்படுகிற ஊழியர்களை உங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார் तुम्हारे ऊपर गुस्सा करने वाले, तुम्हारे ऊपर क्रोध करने वालों को तुम्हारे ऊपर सेवक बनकर रखा हुआ है। அப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் நம்புங்கள், वो ऐसे बड़े सेवक के ऊपर तुम भरोसा रखो। அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் अगर तुम उनके ऊपर विश्वास भरोसा रखोगे तो தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பிழைப்பீர்கள், परमेश्वर के लिए तुम बच जाओगे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। எல்லாரும் முழங்கால் படியிடுவே, सभी लोग घुटने में आ जाएंगे, எல்லாரும் முழங்கால் படியிடுவே। सब घुटने में आ जाएंगे। கர்த்தர் மே வாழ வைக்கிறவே, परमेश्वर हमें जिलाने वाला है, கர்த்தர் மே வாழ வைக்கிறவே, परमेश्वर हमें जिलाने वाला है, கர்த்தர் மே விசாரிக்கிறவே, परमेश्वर हमें पूछताछ करने वाला है, கர்த்தர் மே தேற்றுகிறவே। परमेश्वर हमें संभालने वाला है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காயங்களை ஆற்றுகிறவே। परमेश्वर हमारे गाँवों को सुखाने वाला है। நான் உன்னதமான நிலைமையில இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மே ஆசீர்வதிக்கிறவே। हमें उन्नति भरी जीवन पर रहने के लिए परमेश्वर हमें आशीर्वाद करता है। தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பவே। पीढ़ी से पीढ़ी पर परमेश्वर हमारे साथ रहने वाला है। மோசேயோடு இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பரை இழந்து போகவில்லை। मूसा हमारे चरवाहे को कभी छोड़ नहीं गया। மோசேக்கு பிறகு யோசுவாவை வழி நடத்துகிறார்। मूसा के बाद यीशु को परमेश्वर தலைமுறை चलाया। தலைமுறையாய் உங்களை நடத்துகிறவர் கர்த்தர்। पीढ़ी से पीढ़ी पर परमेश्वर तुम्हारे चलाने वाला परमेश्वर। இந்த கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், ये परमेश्वर पर तुम भरोसा रखो, இந்த கர்த்தரை நீங்கள் நம்புங்கள்। इस परमेश्वर के ऊपर विश्वास रखो। கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார், परमेश्वर तुम्हारे लिए पिता बनकर है, கர்த்தர் உங்கள் தாயாய் இருக்கிறார், परमेश्वर तुम्हारे लिए माँ है, கர்த்தர் உங்களை ஆற்றுகிறவே, परमेश्वर तुम्हें संभालने वाला है, கர்த்தர் உங்களை உத்தரவாதம் உள்ளவே, परमेश्वर तुम्हारा उत्तरदायित्व है, கர்த்தர் உங்களை நடத்துகிறவே। परमेश्वर तुम्हें चलाने वाला है। இந்த கர்த்தரை நம்புங்கள், तुम ये परमेश्वर पर भरोसा रखो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்பே, सभी लोग मुंह खोलकर प्रार्थना எல்லாரும் करेंगे, வாய் திறந்து ஜெபிப்பே। सभी मुंह खोलकर प्रार्थना करें। ஹalleluya ஹalleluya ஹalleluya। ஆவியானவரே உமக்கு நன்றி, எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க। सब कोई मुंह खोलकर प्रार्थना करेंगे। என் தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க। हे मेरे पिता आपको धन्यवाद, தகப்பனே உமக்கு நன்றி। हे मेरे पिता आपको धन्यवाद। தேவனுடைய பிள்ளைகள் ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிலும் शांति देने वाला और तसल्ली देने वाला बोलने से बढ़कर என் தகப்பன் என் தாய் என்று நீங்கள் உரிமையோடு சொல்லுவீர்களே, ஆனால் यदि आप परमेश्वर को देखकर कहेंगे तू ही मेरा पिता और माता है, கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பு உங்களுக்கு பெருகு, मसीह पर रखा हुआ प्रेम तुम पर बढ़ेगा, கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பு உங்களுக்கு பெருகு, मसीह पर आपका प्रेम बढ़ेगा, கிறிஸ்துவை உங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் பாருங்கள், मसीह को पिता का स्थान देखकर देखिए, கிறிஸ்துவை உங்கள் தாயின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள், मसीह को माता का स्थान देखकर देखिए, உங்கள் துக்கம் உங்களை விட்டு மாறி போகு, आपका दुख आपसे दूर हो जाएगा, உங்கள் துக்கம் உங்களை விட்டு மாறி போகு, आपका दुख आपसे दूर हो जाएगा। என்னை அரவணைக்க என் தகப்பன் இல்லை என்று கவலைப்படாதீருங்க, ये सोच के चिंता मत करो कि मेरे तसल्ली देने वाले पिता नहीं है, என்னை ஆற்ற தேற்ற என் தாய் இல்லை என்று கஷ்டப்படாதீருங்க, मुझे शांति देने वाले तसल्ली देने वाले मेरी माता नहीं है बोलकर सोचना नहीं என்னை है, உன்னதமான ஆசீர்வாதத்தின் பாதையில் வழி நடத்துவதற்கு எனக்கு யாரும் இல்லை என்று கஷ்டப்படாதீருங்க, मुझे उन्नति आशीर्वाद के मार्ग में अगुवाई करने के लिए कोई भी नहीं बोलकर चिंता नहीं करना, என்னை உன்னதமான வழியில் நடத்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார், हमारे लिए उन्नति रास्ते में ले चलने वाला हमारा परमेश्वर हमारे साथ है, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, विश्वास के साथ कबूल என் कीजिए, தலையை உயர்த்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், मेरे सिर को ऊंचा करने वाला परमेश्वर मेरे साथ है, என்னை தலைமுறை தலைமுறையாய் நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், मुझे पीढ़ियों से अगुवाई करने वाला परमेश्वर मेरे साथ है, எனக்காக உத்தரவாதம் பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், मेरे लिए उत्तरदायित्व करने वाला परमेश्वर मेरे साथ है। எல்லாரும் விசுவாசத்தோடு வாய் திறந்து சொல்லுங்க, सब कोई विश्वास के साथ अपना मुंह खोलकर बोलिए, தகப்பனே உமக்கு நன்றி, हे मेरे पिता आपको என்னை धन्यवाद, அரவணைக்கிற தகப்பனே உமக்கு நன்றி, मेरे गले लगने वाले पिता என்னை धन्यवाद, தூக்கி சுமக்கிற தகப்பனே உமக்கு நன்றி, मुझे उठाकर ले चलने वाले पिता आपको என்னை धन्यवाद, ஆற்றுகிற தேற்றுகிற தாயே உமக்கு நன்றி சொல்லுங்க, मुझे शांति देने वाले तसल्ली देने वाले माता जी आपको धन्यवाद, தாய் தகப்பன் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் அன்பு உங்கள் மீது பெருகு, माता पिता करके कहते समय मसीह का प्रेम तुम पर बढ़ेगा। ஒரு கொலைகாரன் இருந்தார், एक घातक था, ஒரு கொலைகாரன் இருந்தார், एक घातक था, அவன் கூட அநேகர்கள் இருந்தார்கள், उसके साथ कई लोग थे, அவர்கள் பிள்ளைகளை கடத்துகிற ஒரு காரியம் செய்கிறார்கள், वे लोग गलत काम करते थे कि बच्चों को किडनैप करते थे, பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறார்கள், बच्चों को किडनैप करके
करके ले जाते थे। ஒரு ஆவிக்குறி சகோதரி இருந்தார்கள். एक आत्मिक बहन थी, அவளுக்கு ஒரே ஒரு குழந்தை. उनका एक ही बच्चा था। அந்த சிறு பிள்ளையை வளர்க்கும் போதே கிறிஸ்துவின் அன்பை சொல்லி கொடுத்து வளர்க்கிறார்கள். उस बच्चे को बचपन से ही मसीह का प्रेम सिखाया गया। ஆபத்து வரும்போது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. खतरा के समय, संकट के समय परमेश्वर को पुकार। அந்த பிள்ளைக்கு வேத வசனங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கிறார்கள். उस बच्चे को वचन सिखाया गया। ஒரு நாள் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது एक दिन ये बच्चा जब स्कूल जाकर वापस लौट रही थी, இந்த கொள்ளைக்காரர்களுடைய கூட்டம் வந்து இந்த பிள்ளையை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். ये घातकों का झुंड आकर उसे उठा ले गया। அந்த கொள்ளைக்காரன் இந்த பிள்ளை கையை காலை கட்டி வைத்திருக்கிறார். इस घातकों ने इस बच्ची का हाथ और पैर को बांध दिया। பெரிய முரடன் बहुत बड़ा गुंडा அந்த சிறு பிள்ளையை பார்த்து சொன்னார், उस बच्ची को देखकर कहा, நீ சாக போகிறாய். तू मरने वाली है இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது. और थोड़ा ही देर बाकी है। நான் உன்னை பலியிட போகிறேன். कुछ ही देर में मैं तुझे बलि चढ़ाने वाला हूँ। கடைசி நேரத்துல நீ வந்திருக்கிறாய். आखिरी समय में तू आई है। நீ சிறு பிள்ளையா இருக்கிறபடினாலே तू छोटी बच्ची होने के कारण ஆசை நிறைவேற்றி முடிக்க நான் ஆசையா இருக்கிறேன். तेरी इच्छा क्या है उसे मैं पूरा करता हूँ। உன் ஆசை எதுவோ அதை நீ சொல்லு. तेरी इच्छा क्या है तू बता। உன் விருப்பம் எதுவோ அதை நீ சொல்லு. तेरी चाहत क्या है तू बता। இந்த கடைசி நேரத்துல உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பேன். इस आखिरी समय में मैं तेरी इच्छा पूरा करूंगा। சற்று தூரத்திலே ஒரு சேர போட்டு அமர்ந்து கொண்டார். कुछ दूरी में जाकर एक कुर्सी में जाकर बैठ गई। அந்த சிறு பிள்ளை அந்த கொள்ளைக்காரனை பார்த்து சொன்னாள், उस बच्ची ने उस गुड्डे से कहा, எனக்கு அப்பா இல்ல, मेरा पिता नहीं है। எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. मेरी माँ बड़ी तकलीफ में मुझे बढ़ाई। அதனால இந்த உலகத்திலே நான் வளர்ந்து வரும்போது इसलिए इस दुनिया में मैं बड़े होते समय நான் அப்பா என்று அழைப்பதற்கு எனக்கு யாரும் இல்ல. मुझे पिता कहकर पुकारने वाले कोई भी नहीं அது எனக்கு है। ரொம்ப நாளா ஆசை இருந்தது. इसलिए उसके मन में वही इच्छा थी। அப்பா என்று அழைப்பதற்கு யாராயில் எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று விரும்பினேன். यदि पिता करके बुलाने वाले कोई भी व्यक्ति हो उसके लिए मैं बहुत ही चाहती हूँ। இப்பொழுது நான் சாக போகிறேன். अभी तो मैं मरने वाली हूँ। சாவதற்கு முன்பாக எனக்கு ஒரு ஆசை. मरने से पहले मेरी एक छोटी सी आशा, என் வாய் திறந்து मैं अपना मुंह खोल என் कर மனம் திருப்தியாகும் வரைக்கும் मेरा मन भरने तक உங்களை அப்பா என்று அழைக்க எனக்கு தருணம் வேண்டும். मैं आपको देखकर पिता कहकर पुकारने का परवानगी दिया அந்த जाए। கொள்ளைக்காரன் சிரிக்கிறார். वो गुंडा हंसने लगा। சிரித்துக்கொண்டு ஏளனமாய் சொன்னார், हंसते हुए मजाक में कहा, எவ்வளவு சத்தமிட்டு எவ்வளவு மனப்பூர்வமாய் நீ என்னை தகப்பன் என்று அழைக்க வேண்டுமோ, जितना चिल्लाकर तू मुझे पिता कहना चाहोगी, மனசுல நிறைய வர்ற வரைக்கும் என்னை அப்பா என்று கூப்பிடு. तेरा मन भरने तक तू मुझे पिता कहकर पुकार। அந்த பிள்ளை விட்டு சற்று தூரமாய் செயல்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். वो बच्चा तेरी दूरी में जाकर कुर्सी में बैठ गई। அந்த பிள்ளை தான் சாகக்கூடிய நேரம் வந்தது. उस बच्ची का मरने का समय आया। அவள் மிகுந்த துக்கத்தோடு वो बड़े दुख के साथ வாயை திறந்து கூப்பிட்டாள், मुंह खोल कर पुकारने लगी, அப்பா, हे पिता, அப்பா, हे पिता, அப்பா. हे पिता। எத்தனை நேரம் கூப்பிட முடியுமோ அத்தனை நேரம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். जितनी बार चिल्ला सकती है उतनी बार चिल्लाने लगी। கொள்ளைக்காரனுக்கு குடும்பம் இல்ல, उस गुंडे का कोई परिवार नहीं था, அவனுக்கு பிள்ளை இல்ல, उसके बच्चे नहीं थे, ஆனா இவளுக்குள்ள ஒரு ஆசை, लेकिन इसके अंदर एक इच्छा என்னையும் ஒரு ஆள் அப்பா என்று அழைக்க வேண்டும். कि मुझे भी कोई पिता कहकर पुकारना है। வேதனையோடு இந்த பிள்ளை கதறுகிறாள். वेदना के साथ वो बच्ची चिल्लाने लगी। ஒரு நேரம் ரெண்டு நேரம் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தார். एक बार दो बार उस बच्ची की आवाज सुन रहा था। பிள்ளை கண்டினியூவா கூப்பிடுகிறது, वो बच्चा लगातार चिल्लाने लगा, அப்பா, हे मेरे पिता, அப்பா, हे मेरे पिताजी, हे मेरे पिताजी। வாய் நிறைவா கூப்பிடுகிறாள். मुंह भर कर पुकारने लगी। இந்த வார்த்தை இந்த கொள்ளைக்காரனுடைய இருதயத்தை தொட்டது. ये शब्द उस गुंडे के मन को स्पर्श किया। ஒரு விஷயம் நினைக்கிறார், एक बार सोचने लगा, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குமேயானால் यदि मेरा भी एक बच्चा होता, என் பிள்ளையை நான் பலி செலுத்துவதற்கு முன்பாக मेरा बच्ची को बलि चढ़ाने से पहले என் பிள்ளை என்ன வாய் நிறைய அப்பா அப்பான்னு கூப்பிடுமேயானால் यदि मेरा बच्चा मुझे कहकर पुकारे पिताजी पिताजी, என் இருதயம் எவ்வளவு வேதனைப்படு. मेरा मन कितनी वेदना அந்த होगी। வார்த்தையுடைய இருதயத்தை தொட்டது. वो शब्द उसके मन को छू लिया, வேகமாய் போன तुरंत गया, அந்த பிள்ளையை கட்டி பிடித்து அணைத்தார். उस बच्चे के गले लग लिया, அழுகிறார். रोने लगा। அந்த பிள்ளையிடத்துல கேட்டேன், उस बच्चे से पूछा, நான் உன்னை பலியிட மாட்டேன், मैं तेरा बलि नहीं चढ़ाऊंगा, வீடு எங்க இருக்கு, तेरा घर किधर है, அட்ரஸ் சொல்லு, तेरा पता बोल,
வீட்டுல கொண்டு உன் தாயினிடத்தில் உன்னை ஒப்படைக்கிறேன். घर जाकर तेरी माँ के पास मैं तुझे छोड़ देता हूँ. பிள்ளையை காணாத காரணத்தினால் बच्चे को गुम जाने के कारण தாய் எங்க முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். माँ वहाँ पर घुटने में खड़े रहकर प्रार्थना कर रही थी. ரெண்டுக்கும் இடையில ஆவியானவர் கிரியை செய்கிறார். दोनों के बीच में पवित्र आत्मा जी कार्य करने लगा. தாயினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். माता जी की प्रार्थना को परमेश्वर ने सुना. அந்த கொள்ளைக்காரனை இருதயத்தை கர்த்தர் தொட்டார். उस घातक के मन को स्पर्श किया. அந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்தார். उस बच्चे को परमेश्वर ने ज्ञान दिया தாய் அழைக்கிறார். और पप्पा करके बुलाया. தாய் அழைக்கிறார். पिताजी के पुकारा. தாயின் சத்தத்தை கேட்டபோது अब्बा पिता के पुकारने की आवाज सुनते ही கடின இருதயம் உள்ள கொள்ளைக்காரனுடைய இருதயமே மனமாறுமையானாய். कठिन मन वाले गुंडे का मन यदि बदल जाए, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தரை பார்த்து तुम परमेश्वर को देखकर அப்பா என்று கூப்பிடுங்க. ए पिता कहकर पुकारो. அம்மா என்று கூப்பிடுங்க. ए मेरी माँ के पुकारो. கர்த்தரை அப்பா என்று அழைப்பீர்களேயானால் यदि तुम अपने परमेश्वर को पिताजी कहोगे, உங்கள் வாயின் வார்த்தையுடைய இருதயத்தை தொடு. तुम्हारे मुंह के शब्द उसे स्पर्श करेगा. கர்த்தர் உங்கள் மீது மனதுருகுவார். तुम पर परमेश्वर मन तरस खाएगा. கர்த்தர் உங்கள் மீது மனதுருகுவார். परमेश्वर तुम पर तरस खाएगा. தேவனுடைய பிள்ளை கர்த்தரை அப்பா என்று அழையுங்க. परमेश्वर को पिताजी के पुकारो. கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். हमारे बीच में पिताजी मंडरा रहा है. இயேசு உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். यीशु आपके बीच में मंडरा रहा நீ है. அப்பா என்று அழைப்பாயானால் यदि तुम पिताजी के पुकारोगे, அப்பா என்று அழைப்பாயானால் यदि माँ के पुकारोगे, இயேசு கிறிஸ்துவின் செவிகள் உன் சத்தத்துக்கு திறக்கு. यीशु मसीह की आवाज तुम्हारे लिए खुल जाएगा. பரிமேயு குருடன் இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே என்று அழைத்தான். बरतिमेउस ने परमेश्वर को देखकर ए दाऊद के पुत्र कहा. இயேசு நின்றார். यीशु खड़ा हो गया. இயேசு நின்றார். यीशु खड़ा हो गया. அவனை அழைத்து उसे बुलाकर அவனுடைய கண்களை திறந்தார். उसकी आंखों को खोल दिया. இன்றைக்கு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. आज के दिन आवाज को उठाइए. உலக பிரகாரமாக உங்களுக்கு அப்பா இல்லாதிருக்கலாம். भले आपके लिए पिताजी न हो, உலக பிரகாரமாக உனக்கு அம்மா இல்லாமல் இருக்கலாம். भले तुम्हारी माँ न हो, உன்னை பிள்ளை கர்த்தர் உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். परमेश्वर तुम्हारे लिए पिताजी है. கர்த்தர் உனக்கு தாயாய் இருக்கிறார். परमेश्वर तुम्हारे लिए माताजी है. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து अपना दिल खोल உனக்கு कर நிறைவு வரும் வரைக்கும் दिल की पूरा இயேசுவை அப்பா என்று கூப்பிடு. यीशु को पिता कहकर पुकारो. இயேசுவை அம்மா என்று கூப்பிடு. यीशु को माँ कहकर पुकारो. இயேசுவின் மனதிற்கு உன்மேல் கடந்து வரு. यीशु की आवाज आपकी ओर आएगी. இயேசுவின் மனதிற்கு உன்மேல் கடந்து வரு. यीशु की तरस तुम पर आएगी. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். यीशु आपको आशीष करेगा. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். यीशु आपको आशीष करेगा. இயேசு உன் தலையை உயர்த்துவார். यीशु आपके सिर को ऊंचा நீ करेगा. உன்னதமான நிலைமையில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக तुम उन्नति रास्ते में बढ़ाए जाने के लिए இயேசு உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். यीशु तेरा पिताजी நீ है. உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக उन्नति आशीर्वाद को पाने के लिए இயேசு உனக்கு தாயாய் இருக்கிறார். यीशु तेरा माताजी है. இயேசு உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். यीशु तेरे लिए पिताजी உன்னை है. உன்னதமான நிலைமையில் வழிநடத்துவதற்காக ऊंचे रास्ते में बढ़ाने के இயேசு लिए உனக்காக கடிந்து கொள்கிற தீர்க்கதரிசிகளை தந்திருக்கிறார். यीशु तेरे लिए भविष्यद्वक्ताओं को दिया है. இயேசு உனக்கு ஊழியர்களை தந்திருக்கிறார். यीशु तेरे लिए सेवकों को दिया है. அவர்களை நீ நம்பு. उन पर भरोसा करो. உன் தகப்பனாகிய இயேசுவை நீ நம்பு. तेरे पिता यीशु पर भरोसा உன் रखो. தாயாகிய இயேசுவை நீ நம்பு. तेरी माता यीशु पर प्रेम रखो. உன்னை கடிந்து கொள்கிற ஊழியர்களை நீ நம்பு. तेरी चितौनी देने वाले सेवकों पर भरोसा உன்னை रखो. எச்சரிக்கிற தீர்க்கதரிசிகளை நம்பு. तेरी चितौनी देने वाले भविष्यद्वक्ता पर நீ भरोसा रखो. பிழைப்பாய். तुम जियोगे. நீ பிழைப்பாய். तुम बचोगे. உன் வாழ்க்கை கட்டப்படு. तुम्हारा जीवन बांधा जाएगा. உன் வாழ்க்கை கட்டப்படு. तुम्हारा जीवन बांधा நீ जाएगा. வாழ்க்கையில சித்தி பெறுவாய். जीवन में बढ़ते எல்லாரும் जाओगे. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली சொல்லுங்க. बजाकर परमेश्वर को Glory மகன் நன்றி. Hallelujah. Glory. செலவரவர், ரிவாலரவர், செலவரவரவரவரவரவ. தீபகபபக வசம கத்தரி நெக்கதர வகுகர பௌரிகதரவதி. ஓ மக தேசசல ரிவாலரவர், செலவரவரவரவரவ. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. Hallelujah. 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 ஓ தெய்வம் நல்லவர். ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. Hallelujah.
எழுந்து நிற்போம் धन्यवाद प्रभु धन्यवाद हम सब खड़े हो जाएंगे எல்லாரும் எழுந்து நிற்போம் मेरे खुदावन ओ धन्यवाद यीशु प्रभु धन्यवाद मेरे खुदावन ओ धन्यवाद यीशु प्रभु धन्यवाद आशीष देता है तू बेशुमार अद्भुत है तेरा प्रेम अपार आशीष देता है तू बेशुमार अद्भुत है तेरा ये प्रेम अपार खुदावन ओ धन्यवाद यीशु प्रभु धन्यवाद
ஆண்டவரே ஸ்தோத்திரம் धन्यवाद ஸ்தோத்திரம் करेंगे, ஸ்தோத்திரம் धन्यवाद, ஸ்தோத்திரம் धन्यवाद, ஸ்தோத்திரம் கர்த்தரை நம்புங்கள் यहोवा पर प्रतीति कीजिए அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் और उसके नबियों पर विश्वास कीजिए, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் तब तुम बचोगे, நீங்கள் சித்தி பெறுவீர்கள் तुम बढ़ते जाओगे। அம்மோனியரும் மோவாபுத்திரர்கள் अम्मोन पुत्र और मोवा पुत्रों, சேயீர் மலை தேசத்தாரு सेईर पर्वत के लोग சேனைகளாய் புறப்பட்டு யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள் सेना के रूप में उठकर यहोशापात के विरोध उठे। கர்த்தர் சொன்னார் परमेश्वर ने कहा, யுத்தம் உங்களுடையது அல்ல, युद्ध तुम्हारा नहीं है, யுத்தம் கர்த்தருடையது, युद्ध यहोवा का है। நீங்கள் அவரை பாடி துதியுங்கள், तुम उसकी गीत गाकर जय जयकार करो, கர்த்தரை நம்புங்கள், यहोवा पर भरोसा रखो, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், परमेश्वर के नबियों पर भरोसा रखो। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்। परमेश्वर आपके लिए युद्ध करेगा। இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு आप अपने विश्वास को बढ़ाते हुए கர்த்தரை பாடி துதியுங்கள், परमेश्वर की गीत गाकर उसके नाम को ऊंचा करो, கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर पर भरोसा रखो, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், परमेश्वर के नबियों पर प्रतीति करो। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்படைய परमेश्वर आपके जीवन को हरियाली कर देगा, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், परमेश्वर आपको सुखी रखेगा, கர்த்தர் உங்களை சித்தி பெற வைப்பார்। परमेश्वर आपको और बढ़ाएगा। பேர்பட்ட கர்த்தர் इस महान परमेश्वर को நம் கூட இருக்கிறபடினால हमारे संग होने के कारण எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 கர்த்தருடைய நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर के लोगों ने दिया हुआ एक दान को परमेश्वर आशीष करने के लिए அதை பல மடங்குமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை திருப்பி கொடுக்க முடியாது। कई गुना अधिक परमेश्वर उसे पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 மகனா இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம்। यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம்। आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம்। भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं। இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ आपकी सुबह के समय के लिए धन्यवाद। செலுத்துகிறோம்। சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதிப்பார்। सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए। பிள்ளைகள் எதை குறித்து வேதனைப்படுகிறார்களோ, आपके बच्चे जिन बातों से वेदना है, எதை குறித்து துக்கப்படுகிறார்களோ, जिन बातों से दुखी हैं, இந்த பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார்। प्रभु जी आप अपने बच्चों की मन की सारी दुख को दूर कर दीजिए। பிள்ளைகளை அரவணைக்கிற தகப்பனாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுகிறார்கள்। अपने बच्चों के गले लगने वाले परमेश्वर पिता के रूप में आप प्रकट हो जाइए। பிள்ளைகளை ஆற்றி தேற்றுகிற தாயாய் வெளிப்படுகிறார்கள்। आप अपने बच्चों को तसल्ली देने वाले शांति देने वाले एक माँ के रूप में प्रकट होइए प्रभु। பிள்ளைகளை உயர்த்துகிற தேவனாய் வெளிப்படுகிறார்கள்। आप अपने बच्चों को ऊंचा करने वाले परमेश्वर के रूप में प्रकट हो जाइए। எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்குமே வெளிப்படுத்துகிறீரோ, जिस रीति से आप अपने बच्चों के लिए प्रकट होते हो, அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுமே நேசித்து उसी रीति से आपके बच्चे भी आपसे प्रेम करने के लिए, நம்முடைய வழிகளிலே முன்னேறி आपके मार्गों में आगे बढ़ने के लिए, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पाने के लिए सहायता कीजिए। காணிக்கை கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி। दान दिए हुए रे के हाथों की कमाई को आशीष कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து। आपका शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம்। नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்। उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென்। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, जो என் உள்ளுள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। ए என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி, उसके किए கர்த்தர் किसी செய்த उपकार சகல को नहीं உபகாரம் மறவாதே। भूलना। ஆமென்। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी की अन्योन्यता सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக। सबके संग रहे। ஆமென்। आमीन। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आप सबको आशीष करें।